இந்த மாலை வேலை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே காலை தியானத்துக்கு என்று நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதியை கொஞ்சம் முகவரியாய் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 5 அப்பம் 2 மீன் அதை குறித்ததான சரிதையை காலையிலே தியானித்தோம். யூடியூப்பில் ஏற்றப்பட்டிருக்கிறது. முதல் பாகத்தை பார்த்திருந்து கொள்ளுங்கள். பற்றாக்குறை பரிபூர்ணமாகும். பற்றாக்குறை பரிபூர்ணமாகும். எப்படி விசுவாசிகள் இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது, எப்படி இருந்தால் அற்புதங்களை பெற முடியும் எல்லாம் முதல் பாகத்தில் இருக்கிறது. தயவுசெய்து அதை பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்பொழுது அனுதினமும் நம்முடைய செய்திகள், தீர்க்க தரிசன துணி எல்லாம் வந்து சேரும். புது ஆத்மாக்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அன்பை தெரிவித்து வரவேற்கிறேன். இப்பொழுது 2ஆம் பகுதியில் நாம் பார்க்கிறோம். முதல்ல என்னெல்லாம் பார்த்தோம் என்றால், ஆடுகளாக இருக்கிறது. ஒரு ஆடுகளுடைய சுபாவம் எப்படி இருக்க வேண்டும், விசுவாசிகளுடைய சுபாவ கிளைகள் எப்படி இருக்க வேண்டும், இதை குறித்து நம்ம பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த இரவு வேளையிலே விசுவாசிகள் ஒருவர் மட்டுமல்ல, சுவிசேஷ கூட்டங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சபைக்கும் இருக்கிற வித்தியாசம். 1000 பேருக்கு ஒருவர் அற்புதம் பெற முடியும், அல்லது 10,000 பேருக்கு ஒருவர். எத்தனை திரளான ஜனங்கள் இருக்குதோ ஒருவர் இருவர் விரல் விட்டு எண்ணக்கூடிய சாட்சிகள் தான் ஒரு மேடையில் நீங்கள் பார்த்தா. சில பேர் சாட்சி சொல்ல வருவாங்க, அத்தனை பேரும் குணம் அடைவார்களா என்று கேட்டால் அத்தனை பேருக்கு குணம் தேவைப்படாது. அத்தனை பேருக்கு அற்புதம் நடக்கிறதா என்று கேட்டால் அத்தனை பேர் அற்புதங்களை விசுவாசிக்க மாட்டார்கள், பார்க்க வருவார்கள். சிலர் அதில் கோல் சொல்ல வருவார்கள், சிலர் குறை கண்டுபிடிக்க வருவார்கள், சில என்ன நடக்குன்னு பார்த்து தெரிந்து கொள்ள வருவார்கள். சில பேர் கர்த்தரை தேடி வருவார்கள், சில பேர் விசுவாசிப்பார்கள், சில பேர் விரும்பி வருவார்கள். விசுவாசம் வேற, விருப்பம் வேறு. சில பேர் இனத்துக்காக வருவார்கள், ஜனத்துக்காக வருவார்கள், வரவேற்பை பார்த்து வருவார்கள், சில பேர் அழைப்புதல்களை பார்த்து வருவார்கள். இது சுவிசேஷம் என்பது, கூட்டம் என்பது அது வித்தியாசமான ஒரு அரசியல், அது வித்தியாசமான விதங்களிலே செயல்படுத்தப்படுகிறது. சபை என்பது அப்படி அல்ல. எல்லாம் வடிகட்டின பிறகு தான் கர்த்தர் சபையில் ஆத்துமாக்களை சேர்க்கிறார். இந்த ஆத்துமாக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை போதிக்கிற இடம்தான் பலிபீடம். இதிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கடைசி மனிதன் வரை ஒரே வல்லமையோடு போகும். உட்கொள்ளுகிறவர்களை பொறுத்து இருக்கும் என்று சொல்லுவாங்க. அதுவும் அந்த விசுவாசமும் குணாதிசயத்தின் அடிப்படையில் நிர்பந்திக்கப்படுகிறது. அதான் சொல்லுகிறேன், விசுவாசனுடைய குணாதிசயம் இப்படி தான் இருக்க வேண்டும். இதற்கு வெளியிலே போகிற பொழுது அந்த மனுஷன் விசுவாசி விட்டே போய்விடுவான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாளிலே சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று கேட்டால், உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நாம் அற்புதங்களை பெறுவதற்காக வருகிறது சுவிசேஷ கும்பல், சுவிசேஷ கூட்டங்களை பார்க்கலாம். எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், விமோச்சனம் வேண்டும், ஒவ்வொரு குடும்ப தேவைகளுக்காக இருக்கும். ஆனால் சபைக்குள் வருகிறவர்கள் எனக்கு வார்த்தை வந்தாக வேண்டும், அந்த வார்த்தைக்காகத்தான் வருவார்கள். இந்த தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கும், தேவனுடைய விடுதலை தரக்கூடிய வார்த்தையாக இருக்கும், தேவனுடைய சுகத்தை அருள் செய்கிற வார்த்தையாக இருக்கும். அவர் தம்முடைய வசனங்களை அனுப்பி அழிவுக்கு விலைக்கு குணமடைய செய்கிறார். சங்கீதம் 107:20 வாசிக்கிறார். இப்படியாக அந்த வார்த்தையினுடைய பின்னணியிலே பல காரியங்கள் அடங்கியிருக்கிறது. இதிலே அற்புதம் நடைபெறும். அப்பொழுது இந்த சபையுடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டும், அல்லது ஆடுகளுடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டும், அந்த இடத்துல சபைக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், முதல்ல பார்த்தோம், அவர் வருவதுக்கு முன்பே அவர்கள் வந்து விடுகிறாங்க. அது தாகம். சரி, சூழ்நிலை புரிந்து கொள்கிறோம், அது முன்ன பின்ன இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது பெரிய கட்டாயம் அல்ல, எல்லாருக்கும் விருப்பம்தான். தான் புறப்பட்டு வருகிறாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அந்த அளவுக்கு நம்ம இராணுவ லெவலில் எடுக்க முடியாது. ஏன்னா ஷேர் ஆட்டோ இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, மழை இருக்கிறது, புயல் இருக்கிறது, மத்தியிலே வருகிறார்கள், அது பெரிய விஷயம். அதனால் அது தாகம் இருக்கிறதோடு தான் வராங்க. முன்ன பின்ன டைம் இருந்தால் அதையெல்லாம் தலைமை பார்த்து கொள்ளணும். அதெல்லாம் இங்கே காரியம். இது அடுத்தது என்ன நடக்கும், வந்த வேகத்திலே போகிறதும் உண்டு, கோய்த்து கொண்டு. இந்த இடத்துல விசுவாசிகள் முழுவதும் இப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆவியின் கனிகள் உடையவர்களாக இருக்க வேண்டும். கனிகள் உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த கனிகள் எப்பொழுது சோதிக்கப்படும் என்று கேட்டால், ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வருகிற பொழுது தான் உங்களுக்கு கனி இருக்கிறதா, கனி கிரியை செய்கிறதா என்று சொல்ல முடியும். இல்லாவிட்டால் கனி இருக்குது என்று நான் நினைத்து கொள்வேன்.
அந்த சூழ்நிலையில தான் கனிகள் பயன்படுத்த முடியும். என்னாகவும் 16வது அதிகாரம் வாசித்து பாருங்கள். மோசே பூமி எங்கும் சாந்த குணமுள்ளனா இருக்கிறான். நீங்கள் சாந்த குணமாக இருக்கலாம், அன்பு நிரந்தராக இருக்கலாம், அமைதியாக நீங்கள் வாழ்க்கை நடத்தலாம். ஆனால் இது எல்லாரும் சாத்தியமாகுமா என்று கேட்டால் எல்லாருக்குமே சாத்தியமே ஆகும். ஆனால் சூழ்நிலை தான் இதை தீர்மானிக்கிறது. உங்களை சீண்டுகிற சூழ்நிலைகள் வரும், தூண்டுகிற சூழ்நிலைகள் வரும், உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஒன்று உருவாகும். அப்பொழுது தான் தெரியும் உண்மையிலே கனி இருக்கிறதா கனி இல்லையா. உரிமையில் சண்டை போட்டாலும் சரி, ஒருமையில் பேசினாலும் சரி, கனி விலகுகிறது என்ற அர்த்தம். நான் ஒரு அண்ணன் என்று சொன்னேன், உடன்பிறப்பு என்று சண்டை போட்டேன், நான் மனைவி என்று பேசினேன், நான் கணவன் என்று தான் பேசினேன், பிள்ளைகள் என்று தான் பேசினேன், மருமகள் தானே என்று பேசினேன், ஏன்னா மகள் போல அவ, அதெல்லாம் இங்கே செல்லாது. கனி இழந்து விடுகிறோம். இது ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உங்களை விட்டு கொடுக்காது, உங்களை விடவும் செய்யாது, உங்களை வழி நடத்தும். அதாவது சிட்சிக்கிற சத்தியங்கள், கண்டிஷனல் பிரின்சிபிள்ஸ், இதில் தவறவே முடியாது. அற்புதம் மிஸ் ஆகாது. ஆனால் அதே சமயத்தில் அதுக்குரிய பாத்திரமாக உங்களை என்னையே இந்த சத்தியம் வடிவமைக்கிறது. இது ரொம்ப கஷ்டம். தங்கையை கழட்டி போட்டுடலாம், வெள்ளை புடவை, வெள்ளை பேண்ட், சட்டை ரொம்ப ஈஸி, மீசியை எடுத்துக்கலாம், என்னென்னலாம் வேஷம் பண்ண முடியுமோ மாயமான தாழ்மைக்குள்ளே நம்ம வந்துடலாம். அற்புதம் நடக்காது. இது ஒரு மத ரீதியாக போய் கொண்டு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ட்ரெஸ்ஸில் வர்றவங்க கிறிஸ்டின்ஸுன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு உடை ஒரு அடையாளம் அல்ல. ராஜ்யம் என்ன சொல்லுகிறது? உடை ஒரு அடையாளம் அல்ல. மேல் தோற்றத்தெல்லாம் மனுஷன் பார்க்குறான். நியாயமாக உடுத்துங்க, எல்லோரும் நியாயமாக தான் உடுத்துறீங்க, யாரும் அநியாயமாக வரல. உங்களே அறியாமல் ஒரு தேவபக்தியில் தான் வருது. யாரும் ஒன்றும் அப்படி கவர்ச்சிகரமான ஒரு தோற்றத்தில் வருகிறவர்கள் அல்ல. அந்த பகுத்துறைவு, அந்த பக்குவம், அந்த புரிதலெல்லாம் ஒரு இயற்கையாகவே வந்துடும். இது சின்ன வயசுலேருந்து அப்படி வளர்க்கப்படுகிறதும் உண்டு. அது ஆலயத்துக்குள்ளே வருகிறது. அந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் வந்ததும் இல்லை. நம்ம தலைமைத்துவத்தில் சுவிசேஷ கூட்டத்தில் கூட அந்த மாதிரி யாரும் வந்தது கட்சிப்படுவாருன்னு இல்லை. அது அவங்களுக்கே அந்த புரிதல் இருக்கும். அதான் சொல்கிறேனே, நீங்கள் வீட்டில் இருந்து புறப்படுகிற பொழுதே பரிசுத்தாவினுடைய ஏவுதலில் நீங்கள் நடத்தப்படுவீர்கள். உங்களை நடத்துகிறது பரிசுத்தாவியானவர். அந்த தடைகளெல்லாம் உடைக்கப்பட்டு அந்த தடைகளிலும் நீங்கள் தாண்டி வரணும். இதெல்லாம் காலையிலே பார்த்துட்டோம். இப்பொழுது அந்த கனி கிரியேட் செய்கிறது. அந்த கனிக்கு சாக்கு போக்கே கிடையாது. இப்போது இந்த கோபத்தின் வேர் இருக்கும், அது வேர் சுட்டெரிக்கப்படாது இருக்கும். கோபம் மாம்சத்தினுடைய ஜென்மசுவம் இருக்கும், சுட்டெரிக்கப்படாமல் இருக்கும். பாஸ்டரை பார்த்தா எப்படி சொல்லுங்க, ஐயா சோத்திரம் ஐயா, அல்லேலூயா. நம்ம பேசுகிறதெல்லாம் ஆவிக்குரிய தோரணையில் இருக்கும். அதே போதுகிற பிடிக்கலைன்னா என்ன வரும்னு தெரியாது. நிச்சயமற்ற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. சில பேர் சொல்கிறாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் நான் வாயை திறக்க விரும்பலை, மனசுக்குள்ளே இருக்கும். ஜென்ம சுபம் அழிக்கப்படல. இது சக்தி. இது உதாரணத்தை சொல்லுகிறேன். பூமி எங்கும் சாந்த குணமாக இருக்கிறான். எப்பொழுது தன்னுடைய குணாதிசயங்கள் உலகமே நம்புகிறது. தீர்க்கதரிசின்னு கோடி, அதாவது லட்சக்கணக்கான ஜனங்க நம்புகிறாங்க. குடும்ப அங்கத்தினர் எழுப்பி பழைய கதையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்கன்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்க? சபை இடல் அடைய நினைப்பாங்க. ஜனங்க திரும்பி போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு போக முடியாது. அதான் வந்தாச்சே எகிப்து விட்டு. இது எதிர்பார்க்காம தொலைச்சிட்டோன்ற மாதிரி போய் கொண்டிருக்கு ஜனங்க. எதனா பேசுனா பாம்பு கடிக்குது, எதனா வந்தால் வாதை வருது. மோசே கூட தான் கர்த்தர் இருக்கிறாரு, நம்ம மேலெல்லாம் கோமா இருக்காரு, என்னத்தை பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரில. இப்படி ஒரு கூட்டம். இன்னொன்று இல்லை அபிஷேகத்தில் அப்படியே மூழ்கிட்டாங்க. இன்னொன்று, இந்த மாதிரிலாம் நாங்கள் வாதையெல்லாம் பார்த்ததும் இல்லை, இந்த மாதிரி வல்லமையும் பார்த்தது இல்லை. வந்தால் வல்லமை, வரலன்னா வாதை. ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். என்ன பண்ணுறது? திரும்பி பார்வோன்னு அது முடிஞ்சிடுச்சு. அவன் செத்துட்டான். நம்மளால தான் செத்தான். அவன் இருந்தாலும் அவன்கிட்ட வேலைக்கு போகலாம். நம்மளால தான் கத்துறான். அந்த ஒரு மாதிரி ஒரு குழுவும் ஒரு மாதிரி இருக்குது. இந்த பெரிய சபையில் ஒரு மனநிலை ஒரு மாதிரி இருக்குது. அது மத்தியில் இதுங்க கூட பிறந்ததுங்க இப்படி எழும்புதுங்க. முதல்ல உங்கள் குடும்பத்தை நீங்கள் மேற்கொள்ள கற்றுக்கொள்ளணும். ராஜ்யத்தின் சுவிசேஷம். குடும்பம் உங்களை சும்மா விடாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் எப்போவே சொல்லலையா, ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், தேர்ட். இது ஃபர்ஸ்ட் ஹாஃப். யார்? உடன்பிறப்புகள். அது எல்லாம் தெரியும். அது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே தெரியும். இவன் யார் தெரியாதா எனக்கு? இவர் இப்போ தான் தீர்க்கதரிசி ஜவர்சின்னு உலகம் சொல்லலாம். நான் நம்ப மாட்டேன். அவன் யாருன்னு எனக்கு தெரியும். அது யார் எனக்கு தெரியும். அதாவது அந்த மாதிரி ஒரு உரிமை எடுத்து பேசக்கூடிய ஸ்தானம் உடன்பிறப்புகளுக்கு இருக்கும். ஒரு நல்ல விதமாக சொன்னால் பரவாயில்ல. இது எவ்வளோ தூரம் நம்ம வந்திருப்போம்.
எல்லாருமே அந்த பழைய வாழ்க்கை விட்டு வருவது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும், பழைய சுபாவங்கள் எல்லாம் விட்டு. இதுங்க ஒரே நிமிஷத்தில் போட்டு உடைச்சிடுறாங்க. இந்த மனுஷன் அந்த நேரத்தில் தான் சமாதானமாக காத்துக்கொள்கிறான். பூமி எங்கே சாந்த குணமில் இருந்து எப்போ எல்லாரும் என்னை வரவேற்கிற பொழுது அல்ல. எதிர்மறையான விமர்சனங்கள் வீட்டிலேருந்தே புறப்படுகிறது. தெரியாத நீ யாருன்னு, இவன் யார், அது கொலை செஞ்சுட்டு வந்தான்னு தான் சொல்லலை அந்த அம்மா. மற்றபடி எல்லாம் ஒரு பகுதியில் ரொம்ப வெசனப்பட்டாங்க. திருமண விஷயம் என்னைக்கோ நடந்தது அந்த திருமணம். இப்போ மோசே, அதாவது இந்த நம்ம நடக்குது இல்லையா, அது பேரம்பேத்தி கூட எடுத்துருவோம் அந்த தம்பதிகள். அது கிறிஸ்துக்குள்ளே வந்து எங்கேயோ போயிடுவாங்க அவங்க. அவளை அது பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அந்த மனுஷன் ஒரு பொய்யன், அந்த மனுஷனை இன்னும் கல்வனை போல பார்த்து கொண்டிருப்பாங்க. அவன் மரித்தான், உயிர் தெழுந்தான், நம்ம எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த லாஸ்ட் லைன் விட்டுருவோம். அவன் கெட்ட குமாரனாகவே பார்த்துக்கொண்டு பேர் நம்ம வைக்கிறது, இளையகுமார் நம்ம கெட்ட குமாரனாக்கி, இதெல்லாம் நம்மளே ஏற்படுத்துகிற சில காரியங்கள். இது மாதிரிலாம் வேதத்தில் சொல்லலை. அவன் கெட்ட குமாரன், இது வரைக்கும் கெட்ட குமாரன். நம்ம வீட்டில் இருக்கோம், ஒன்று ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், இன்னும் அதையே சொல்லி கொண்டிருக்கோம். இன்னும் அதை நினச்சாலே எனக்கு காலையில் நினச்சேன்னா நைட் வரைக்கும் தூக்கம் வராது. ஒன்றும் சாப்பிடல, காலிலேருந்து காஃபி குடிக்கல, டிஃபன் சாப்பிடல, மதியானம் எதுவும் சாப்பிடல, உபவாசமாக இல்லை. அந்த படுபாய் மனுஷன் ஒருத்தன் பண்ணானே எங்கள் வீட்டுக்கு, ஒரு வேலை பண்ணியிருக்கான் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது என்ன இருக்குது. அவனை நினச்சையா அவன் ஓடி போயிட்டான் ஒரு பொண்ணோட. ஓடுற வரைக்கும் என்ன பண்ணியிருந்த நம்பினேன். எதில் நம்பினாங்கன்னா என் வளர்ப்பில் நான் நம்புறது. நான் நல்லா வளர்த்துருக்கேன். எவ்வளோ பெரிய பெருமையாக நம்ம பேசி தெரியுமா இது? நான் அப்படி வளர்க்கல. எவ்வளோ பெரிய ஒரு அபாண்டம் நடந்து கொண்டிருக்கிறது, விதண்டாவாதமாக போயின்னு இருக்குது பிள்ளைங்க. நான் அப்படி வளர்க்கலைன்னா என்ன அர்த்தம்? என்னோட மேட்டியுமே எங்கள் கௌரவம், எங்கள் குடும்பம் வேறு. நாங்கள் அப்படி வளர்க்கலை, நாங்கள் அப்படி அவங்கள எல்லாம் என்னத்தை வளர்க்கலை, வேறு ஒன்று வயிற்றில் வளர்ந்துன்னு இருக்குது. பையன் பண்ண வேலையால் ஒரு பொண்ணு முழுகாமல் இருக்கான், கருத்தத்து இருக்கிறான். இன்னும் பையனை வளர்க்கலை. அவன் குடும்பம் குட்டியமாக இருக்கான், அவன் தனியாக. என்னடா தேவ சித்தம், பாஸ்டராவது கெஸ்டராவது பார்த்தான், கண்டான், கொண்டான், வென்றான், போயிட்டான். அவன் எங்கேயோ போயிடுச்சு. அது இப்போது ஜெவமணி பார்த்தாலும் அவனை எதுவுமே பண்ண முடியல. அப்பாவே ஆயிட்டான் அவன். இது தேவ சித்தமான்றது, இது மாதிரிலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும். இந்த மாதிரி செய்கைகள்லாம் வந்து பசங்க பண்ணுற வேலை வந்து பேரண்ட்ஸை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இது வந்து விட்டே கொடுக்க முடியாத ஒரு விஷயம். 25 வருஷம் அல்லது 20 வருஷம் வளர்த்த பசங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறப்ப பேரண்ட்ஸ் ரொம்ப தத்தளிப்பாங்க. இது வந்து நடைமுறை. இது எல்லாம் வந்து கிறிஸ்து வர்றதுக்கு முன்பு நடந்திருக்கலாம். கிறிஸ்து வந்த பிறகு இந்த இடத்துல தான் நம்மளை என்ன நெருக்குதுன்னா, ராஜ்யம், நீ என் வார்த்தையை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். பிள்ளைய பின்னாடியெல்லாம் நீங்கள் சிசி கேமராலாம் வச்சு அனுப்ப முடியாது. உங்கள் எதிர்க்கே லவ் மெசேஜ் கொடுத்துன்னு இருக்கும் வாட்ஸ்அப்பில். ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சாலும் என்ன பண்ண முடியும்? அடிப்பீங்களா? இது அடித்து திருத்துற விஷயம் கிடையாது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அடிக்கலாம், இன்னொரு ஸ்டேஜ் வந்து அடிக்க முடியாது, இன்னொரு ஸ்டேஜ் பிடிக்க முடியாது, இன்னொரு ஸ்டேஜ் பற்றி பறந்துடும். வந்த பிறகு வாதைகள்லாம் உள்ளே வந்த பிறகு உபவாசத்துக்கு வரத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி உபவாசத்தில் நம்ம கலந்துட்டு சோத்திரம் பண்ணி கொண்டே இருந்தால் கிருபை பெருக்கும். அந்த கிருபை அப்படியே பிள்ளைங்க மேலே படரும். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், தேவ பயம் பெருக்கும். ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா குடும்பமாக கனிக்குள்ளே இருந்துட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நிறைய ரொம்ப தொந்தரவு இருக்காது. குடும்பமாகவே ரட்சிக்கப்பட்ட ஜனங்க கனிகளை பயிற்சி செய்யணும், அபியாசப்படுத்தணும். நல்லா தனியாக தெரியும். முன்னே சாம்பாரில் உப்பு இல்லைன்னா நம்ம பேசுகிற பேச்சு என்ன. இப்போது சாதாரண அந்த சாப்பாடு மேசையும் நம்மளை நியாயந்தீது. கஷ்டப்பட்டு ஓடி ஆடி உழைச்சிட்டு வரான் மனுஷன் வந்து கையை வச்சா சாதம் சரியாக வேகலை, இல்லை ஓவராக வெந்திருக்கு, உப்பு குறைவாக இருக்கும், உப்பு குறைவாக வந்தால் போட்டுக்கலாம், அதிகமாக இருந்தால் என்ன பண்ண முடியும், ஒரு வேலை தானே, என்னென்னமோ இருக்குது வழிகள். ஆனால் தனியாக உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், கனிகள் அப்படியே விலகும். இல்லை மாம்சம் மேலே தூக்கும், மாம்ச கனி மேலே ஓங்கும், அப்படி இல்லைன்னா ஆவின் கனி மேலே ஓங்கும். சரி பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கோ. ஒரு வேளை சாப்பாட்டில் ஒன்றும் ஆகிடாது. ஒரு வேளை சாப்பாடெலாம் இல்லாமல் இருந்திருக்கணும் இல்லையா? இந்த ஒரு வேளை சாப்பாடுன்னா அது செய்கிறவங்களுக்குள்ளே என்ன ஒன்றாக்கா பெரிய கில்ட்டி கான்ஷியஸும், என்ன வேலை பண்ணிட்டேன், அவங்களே அறியாமல் சொல்லுவாங்க ரொம்ப சாரி. இது எப்படி இருக்குது பாருங்க நான் சொல்கிறது.
இது அதுக்கு முன்னாடி டாட் போட்டு தஞ்சாவூர்னா அவ்வளோதான். ஏசு அங்கே இல்லை, நம்மளா இல்லை. வெடிக்குது எரிமலை, மேட்ரு ஆஃப் சாம்பார். ஏதோ ஒரு உணவு விஷயம்னு வச்சுக்கோங்க. அந்த உணவை மேற்கொண்டு வருகிறதுக்கு கனிகளுக்கும் உணவுக்கும் ரொம்ப நெருங்கி இருக்குது. அது ஒரு கனி, இது ஒரு கனி. உள்ளான மனுஷனுக்கு அந்த கனி கொடுக்கறத பற்றி பேசினா பேசிக்கொண்டே போகலாம். ஒரு அம்மா இதை மாதிரி தான் நிறைய அது ஏதோ பிடிக்காத கிளம்பி நினச்சிட்டாங்க அந்த அம்மாவுக்கு. என்னமோ சொன்னாங்க, அந்த மனுஷன் வந்து ஒரு பெரிய அதிகாரி, பெரிய உலக பிரகாரமான உத்தியோகஸ்தன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அவன் ஓடி போயிட்டான் கல்யாணத்தில். நிச்சயம் நடந்தவன் ஓடி போயிட்டான் அவன் லவ் பண்ண பொண்ணோட. இதெல்லாம் உண்மையிலே நடந்த காரியம், சாட்சி சொல்கிறேன். உடனே பார்த்தாங்க பேர் கெட்டுறக்கூடாதுன்ட்டு டக்கு டக்குன்னு ஒரு நீதிமானை பார்த்து அந்த மனுஷன் ரொம்ப பிரியமாக இந்த குடும்பத்தோட கை கோக வந்துட்டான். இந்த அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. என்ன மாதிரி இருப்பான் வச்சுக்கோங்களேன், கருப்பாக இருக்கான், ஹைட்டு வெயிட்டுமா இருக்கான். இவன் பார்த்தா போலீஸ்கார மாதிரி இருக்குண்ணா. பிடிக்கலன்றதுக்கு 1000 விரணன்னு இருக்கும், பிடிச்சதுக்கு வந்து கண்முன்னு தெரியாது, மனசே இருக்குது. ஐயோ அந்த படுபாய் இப்படி பண்ணிட்டானே, அதனால் என்னை கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த காலத்துலலாம் கௌரவ பிரச்சனை ஆகிட்டது. கேர்ள்ஸ் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது பெண்கள் அப்பான்னா ரொம்ப பிரியமாக இருக்கும். இப்போ கூட இருக்காங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லுங்கள், உனக்கு வேணா நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரிலாம் பேச முடியாது இப்போது. போய் கண்ணு மூக்கு கொஞ்சி கெஞ்சி எல்லாம் பேசி அதை நீயே டிசைட் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணலாம், அவனை டேடி நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன பண்ணலாம், இந்த லெவலுக்கு வரத்துக்கு ஒரு பக்குவம் வரணும். இப்போல்லாம் கனி இல்லைன்னா கூட கனி வாங்கிட்டு வந்து அது பேசுகிற அளவுக்கு ஆகிடும். இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன் சத்தம் போட்டு ஜெயிக்க முடியும்னு நினச்சா தோற்றுரும். ராஜ்யம் சொல்கிறது நான் ரொம்ப எளிமையான முறையில் சொல்கிறேன். இந்த மாதிரி என்ன பண்ணிடுச்சு, அந்த காலத்தில் அப்படின்னா இல்லை. அப்பா அப்படி பார்த்தாருன்னா பொண்ணுங்க ஓகே, பேச்சே இருக்காது. அம்மா கிட்ட தான் கொஞ்சம் கொஞ்சம் நெகோசியேட் பண்ணுவாங்க. அப்பா அப்படி பார்த்தாருன்னா நடக்காதெல்லாம் நடக்கும். நிர்வாகம்லாம் அந்த காலத்தில் அப்படி நாங்கள் படித்த காலங்கள் சொல்கிறேன், இது தெரிஞ்ச ஃபேமிலி இது. அப்படி எங்கள் அப்பா பார்த்தாரு, நான் ஓகே சொல்லிட்டேன்ச்சு. நான் சொன்னேன், வாலிபனாக இருந்தபோது நான் சொன்னேன், நீயா சொல்லி தொலைக்க வேண்டாம், எனக்கு பிடிக்கல இந்த ஆளுன்னு சொல்கிறா. உன்ன மாதிரியே இருக்கிறான், எனக்கு பிடிக்கலன்றா. இப்படி தான் பேசுவோம் அந்த அம்மா. உன்ன மாதிரியே இருக்கிறேன், எனக்கு பிடிக்கல. நான் என்ன அவ்வளோ கோரமையாக இருக்கிறேன் கேட்போமா இல்லையா? இல்லை ரொம்ப ரஃப்பாக இருக்கான், பழகுனா தானே தெரியும். ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன். நீ என்ன மாதிரி இருக்கானால சொல்ல, உண்மையிலே அது நல்ல மனசு. பாருங்கள், சொல்ல புரிஞ்சுவீங்க. இது கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த வெட்டிங் அந்த டைம்லேயே அந்த பக்கத்தில் நிற்கிற இந்த மாதிரி தள்ளி போகுது. அதனால் நினச்சிட்டேன், சரி புது கல்யாணம்னு தெரில, ஃபஸ்ட் டைம் தானே எல்லோரும் கல்யாணம் ஆகுது, ஏதோ தள்ளி போகுது அப்படின்னா பக்கத்தில் நிற்கிறதுக்கு அதுக்கு அவ்வளோ இது. இத்தனைக்கு மாநரமான பெண்ணு, ரொம்ப சிவப்பெல்லாம் கிடையாது. அவங்க கலரை பாருன்னோம். என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுவாங்க, அக்கா எனக்கு அந்த ரேஞ்ச். அதுக்கப்புறம் பாரு எப்படி இருக்கான், எனக்கு அது சொல்ல எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். நம்மளை கூட இப்படி தான் சொல்லுவாங்க பொழுது எல்லான்னு. கலரை பாரு, ஆள் தோட்டத்தை பாரு, குள்ளமாக இருந்தால் அத்திக்கான்னுவாங்க அந்த காலத்தில், ஹைட்டு வெயிட்டுமா இருந்தால் போலீஸ்காரன்றாங்க. எதனா ஒன்று சொல்ல நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்னேன், இந்த கல்யாணத்தை உடச்சிட போகிறேன், உங்கள் அப்பா செத்தே போடுவார். கல்யாணம் நின்றுச்சுன்றப்பே உங்கள் அப்பாவுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு கல்யாணம் பண்ணேன், இந்த கல்யாணம் உடச்சிட போகிறேன். அப்போ காலேஜுக்கு போயிங்க கை நான் ஜாக்கிரதையாக முடிச்சுன்னு வாழ்க்கை புதுசாலும் வாழுன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். டேத்தான். அப்புறம் அந்த அம்மா சாட்சி சொல்லிச்சு சபைக்கு வந்து. டெய்லி ஏதாவது வாண்டடாகவே அந்த சமையலை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். அந்த மனுஷன் நினச்சிட்டான் புது கல்யாணம், சரி இப்படி பண்ணோம், உப்புமா பண்ணால் அல்வா மாதிரி பண்ணோம், பொங்கல் பண்ணால் உப்புமா மாதிரி பண்ணோம், இட்லி சுட்டால் அது தோசை மாதிரி இருக்கும், தோசை பார்த்தா இட்லி மாதிரி இருக்கும். வேணுன்ட்டே பண்ணோமா இது? ஆனால் இது கொடுத்த அறிமுகம்னா என் பொண்ணு நல்லா சமைப்பா. அந்த காலத்துலலாம் நல்லா இல்லை, நல்லா வண்டியாக போய் சொல்லி கிளம்புனாங்க. 12th படிச்சிருக்கும் பொண்ணு MA BEdன்னுவாங்க. இந்த மாதிரி நிறைய பயங்கரமாக போய் சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்போ பண்ண முடியாது. இப்போ பிடிச்சிருவாங்க பசங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போது ஒழுங்காக சொல்லி அரியஸ் தானே நீனா, அரியஸ்னா கல்யாணம் ஆகிடும். இப்போ அந்த பொய் பித்தலாட்டத்துக்கெல்லாம் ரொம்ப பசங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நான் சம்பாதிக்கிறேன் நீ சாப்பிடுன்ற அளவுக்கு வந்துட்டாங்க கேர்ள்ஸு. அதனால் என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த காலத்தில் தான் வாங்க அத்தான் இதெல்லாம், இப்போ அதெல்லாம் ரேர் வேர்ட்ஸ் ஆகிடுச்சு. வாடா அந்த அளவுக்கு இப்போது எப்படி கூப்பிடுமோ அப்படி கூப்பிட்டுக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி தானே இப்போது எடுத்துக்கிறாங்க. சபையில் அது மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன், சொல்கிறேன். பார்த்தா ஒரு நாள் ஒரு குளறுபடி பண்ணே இருக்கும். இந்த மனுஷன் ஒரு நாளும் சத்தமே இல்லாமல் சாப்பிட்டு போவான். இந்த மாதிரி ஒரு நாள் பார்த்தா
ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க. எல்லாத்தையும் ஜெபம் பண்ணி சோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி சாப்பிட்டு வரோம். அந்தம்மா அப்புறம் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு சாட்சி சொல்லிச்சு, நான் எவ்வளோ குடும்பம் பண்ணேன், எனக்கு ஒரு நாள் நீதிமான அதெல்லாம் தெரில, கிறிஸ்டின் ஃபேமிலி நாங்கள், அவ்வளோதான். ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய அடி, ஒரு பெரிய உயர்ரக ஒரு அதிகாரி என்னை கல்யாணம் பண்ணணும்னு இருந்தது, அவன் கல்யாணம் பண்ணல. அந்த வேதனையில் இருந்த காலத்தில் இந்த படுபாய் உள்ளே வந்தான்ற மாதிரி தான் அது நினச்சின்னு இருக்குது. வந்தது நீதிமானன்னு தெரில, ஒரு நல்ல நன்மையான கர்த்தர் செய்வார்னு தெரில. ஆனால் அந்த மனுஷன் கனிகள் நிறைந்தவனாக இருக்கான். ஊழியத்துக்கு போகிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு வர்றது, டிவி பார்க்குறது, சாப்பிட்றது, இந்த சோதை தின்றதே ஊழியம் செய்கிற மாதிரி. காலைல இது மாதிரி பண்ணுச்சுன்னா பரவாயில்ல, மதியானம் நல்லா இருக்கணும், மத்தியானமும் ஏதாவது பண்ணும், நைட்டு ஏதாவது பண்ணும். இது சாப்பாடுன்றது அந்த வீட்டில் கிடையாது. சாப்பாடு ஒண்டி தானே, இல்லை பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அவ்வளோவா சகித்து 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 அந்த மனுஷன் இது ஒரு எண்டுக்கு போய் இதுக்கு தப்பே பண்ண தெரில, எல்லா தப்பும் பண்ணிடுச்சு நம்ம சாப்பாட்டில். அந்த மனுஷன் துரோகம் பண்ணல, அது வெறுப்பை வந்து அப்படியெல்லாம் காட்டுது. சாப்பாட்டில் இப்படி ஃபுட்டில் இப்படி பண்ணால் பெட்டில் என்ன பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியாதா? அப்படியெல்லாம் இருந்து கடைசியில் அந்த மனுஷன் ஒரு நாள் அந்த மனுஷன்கிட்ட சொல்லிட்டா, இந்த பெண்மணி, உமா எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உமே இந்த மாதிரி ஆச்சு, எனக்கு தெரியும். அப்படியே புருவெல்லாம் உயர்ந்தது, தெரியுமா எனக்கு உன்னை பிடிக்கலன்றது தெரியுமா? ஆமாம். அப்புறம் எதனால் கண்டினியூ பண்ணுறீங்கன்னு. இப்போ நான் கட்டியாச்சு, நான் அனுப்ப முடியும், அது உனக்கு ரொம்ப வெசனமாக இருக்கும். வெளியிலையும் சொல்லலை. உடனே பசங்க வெளிலலாம் சொல்லுவாங்க இல்லையா, என்ன இது அரேஞ்சு மேரேஜில் நிறைய நடக்கும். பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவாங்க, நீங்கள் தான் பார்த்த பொண்ணு, நீங்கள் தான் இது பண்ணது, எதனா என்ன சொல்லுவாங்க. இந்த மனசு எதுவுமே சொல்ல, அப்படியே மனசுக்குள்ளே வச்சு ஜெபம் பண்ணானா, சோத்திரம் பண்ணானா, உபவாசம்னாலும் தெரியும். அதான் டெய்லி உபவாசம் தான். இது சாப்பாடு இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? கடைசியில் ஒரு நாள் அந்த அம்மா, உங்களுக்கு கோபமே வராதா, எப்படி இது மாதிரி பண்ணுறீங்க? இல்லை, அப்படியே தொடப்பட்டு அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டுருச்சு. இதெல்லாம் வந்து பிரசங்கமே இல்லாமல் நடந்த விஷயம். இந்த மனுஷன் ஒரு மாதிரி அழுதுருச்சு. அந்த அம்மா, நான் எவ்வளோ உங்களை கொடுமைப்படுத்துறேன், அந்த மாதிரி சொன்னது சொல்கிறோம், சாட்சி அந்த மாதிரி சொல்லுது. ஆம்பளைங்க சொன்னால் கூட நம்ப மாட்டோம், பொம்பளைங்களே சொல்லுது, அந்த மாதிரி சொல்லுது. காப்பி கேட்டால் தண்ணியாக இருக்கும், சக்கரை இருக்காது, தூள் இருக்காது, தூள் எது கேட்டாலும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த பிடிக்கல ஒன்று, வாழை வெட்டியாகவும் முடியாது. வீட்டுக்கு போனால் இங்கே அப்பா தொங்கிடுவார். அந்த காலம்லாம் அப்படி. எங்கே பார்த்தா இந்த மனுஷனோட இணைவே முடியல. வேறு எவனா தானே கேட்பான், வேறு எவனையும் மனசில் வச்சுருக்கா இவா, அதனால தான் இதுன்னு. அவனை மனசுலலாம் இல்லை, ஏன்னா இந்த மனுஷனை வாழவே பிடிக்கல. தன்னை காட்டிலும் இன்னும் மேட்டிமையான ஒரு இருப்பதற்கு காட்டிலும் மிஞ்சின ஒரு எண்ணம் இருக்கும். இந்த மாதிரி சைக்காலஜி எல்லாம் போஸ்ட்ஃபுல் நேச்சர். நம்ம காட்டிலும் இவன் சிறியவன் எல்லாத்துலேயும். இந்த மாதிரி நினச்சி என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்ன இருந்தாலும் இதெல்லாம் மாட்டிக்க வந்துடும். நல்லா இருக்கும் வாழ்க்கை, அந்த மனுஷனுக்கு வேலை இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது. இதெல்லாம் உருவாகிறது எவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் உருவாக்கி தக்க வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாலிபன். அதுக்கப்புறம் அந்த அம்மா சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அப்புறம் 2 குழந்தை பிறந்து சபையில் வந்து சாட்சி சொல்லி அந்த மனுஷன் அது வரைக்கும் காத்திருந்தான். இந்த பெண்மணி இருக்கிற எல்லா பேயும் போகிற வரைக்கும் காத்திருந்தான். அது எல்லாம் விடுதலை பெற்று ரட்சிக்கப்பட்ட உடனே தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தான். அந்த காலத்துலலாம் நினைக்கிறேன், இப்போ மாதிரிலாம் கிடையாது ஊழியன்றது. முதல்ல வீட்டில் நல்லா ஒரு சூழ்நிலை உருவாக்கி வீட்டை ஜெயிக்கணுன்றது சொல்ல வரேன். இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஊழியத்துக்கு போனால் என்ன வருது? அங்கே போய் குடும்ப பிரச்சனைக்கு போனால் நம்ம வீட்டிலே ஒரு குடும்பம்னு ஒன்று ஆடுது. அங்கே போனால் இப்போ வர விசுவாசி இந்த அம்மாவை பார்த்தா கெட்டு போயிடும். அது என்னைக்கு ஒரு நாள் பண்ணுற தப்பு இது டெய்லி பண்ணின்னு இருக்குது. பெரிய விபச்சாரம்லாம் கிடையாது, சாதாரண விஷயம். இந்த மனுஷன் இந்த மனைவியை ஆதாயம் பண்ணால் நல்ல வாழ்க்கை பலிக்கு பெருக ஆரம்பிச்சு. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அவங்க வரங்கள்லாம் வீட்டில் கிரியை செய்யாது. வீட்டில் வரம் கிரியை செய்ய நினச்சாக்கா சிம்சோன் கதை தான். அதெல்லாம் அவுட்ரு வேர்ல்டுக்கு தான். இந்த ஓடிஎம் என்ற ஒரு அட்டவணையின் கீழ் வருகிறீங்களா, அங்கே வரத்தை பார்த்து எல்லாம் ஜனங்க திரும்புவாங்க. வாழ்க்கையை பார்த்தாங்கனாக்கா ரொம்ப கஷ்டமாயிடும். வாழ்க்கையை பார்க்கறதுக்கு டைம் இருக்காது. ஐயா பிஸியாக இருக்கிறார் இல்லையா, வாழ்க்கையை பார்க்கறதுக்கு நெருங்கி பழகிறப்போ வந்துடும் அந்த வாழ்க்கை ஸ்டைலெல்லாம். அது மறைக்க முடியாது. அதாவது உண்மையான ஊழியத்தை வந்து மறைக்க முடியாது. எல்லாமே சுபாவத்துலேருந்து, சாப்பாடுலேருந்து, ட்ரெஸ்ஸிங்லேருந்து, கல்ச்சர்லேருந்து எல்லாமே வந்துடும். அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எந்த நேரம் தூங்குவோம் எந்த நேரம் எழுச்சிக்கும் வரைக்கும் விசுவாசிங்களுக்கு தெரியும். த வே தே ட்ராவல். அதில் தப்பு ஒன்றும் இல்லை. சொல்ல வர கருத்து என்னென்னா, ராஜ்யம் உங்களிடத்தில் நிர்பந்திக்கிறது கனிகள். இந்த ஜனங்களுக்கு அந்த கனிகள் எப்படி இருந்ததுன்னு கேட்டால், நல்ல சாப்பாடு நேரத்துக்கு வீட்டுக்கு வரேன்,
வரமாட்டேன், வர்றேன். அதுனா முன்னாடியே சொல்லுவாங்க, லஞ்சுக்கு பிரதர் மத்தியானம் வந்துடணும், சாப்பிட்ற மாதிரி, குடும்பம் வந்துடணும். இதை வரை எப்படி இருக்குது, காதுக்கெல்லாம் மங்களகரமாக எதேச்சியாக வந்துடுறேன், வரமாட்டேன், வர வேண்டிய சூழ்நிலை. இல்லை அங்கே பக்கத்தில் ஏதோ பார்த்துட்டீங்க வழியில், வாங்க சாப்பிடுவோங்க, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் போகணும் சொல்கிறீங்க. திடீர்னு ஒரு குரல் வருது, அவருக்கு சாப்பாடு போடுறது 200 பணம் ஆகுமே, அவரை அனுப்பி விடு அப்படின்னா எப்படி இருக்கும்? எனக்கு யோசிச்சு பாருங்கள். இல்லை நீங்கள் தான் வரீங்கன்னு கூட வச்சுக்கோங்க, வாங்க 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க, திடீர்னு ஒரு குரல் வருது, இவ்வளோ காசு ஆகுமே, நீங்கள் வீட்டில் போய் சாப்பிடக்கூடாதான்னா எப்படி இருக்கும்? நாய் தினமும் வீட்டில் இருந்தானே கேட்பீங்க. இல்லை என்னென்னலாம் நடக்கும், பெரிய அரசியல் ஆகிடும். அது ஒருத்தன் சொல்லுவான், பாஸ்டர் அவங்க ஆட்கள்னால இப்படி பேசுவாரா, நான் இதுவாக்கும், அப்படியே ஒன்று ஆரம்பிக்கும். இன்னொன்று வந்து என்னை பார்த்தா பிச்சைக்காரனா ஏன்னு ஒன்று கேட்கும். இன்னொன்று கேட்டால் இதெல்லாம் எப்படி இருந்தது, இன்றைக்கி வந்து இப்படி பேசுதுன்னு நம்மளே திருப்பிக்கும். ஒவ்வொன்னோட விமர்சனம் தெரியாதா? 25 வருஷமாக ஊழியம் செய்கிறோமே, இந்த மாதிரி ஆட்சேபிக்கிற வார்த்தைகள்லாம் வருகிற பொழுது அந்த இடத்துல இருக்க மாட்டோம். வரவேற்பு இல்லாத இடத்துல யாராவது இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. இது நேரே வந்து அவங்களுடைய சுயாதீனத்தை தாக்குது, சுயமரியாதையை தாக்குது, கௌரவத்தை குலைக்குது. எல்லாருக்குமே ஒரு கௌரவம் இருக்கும். ஏழையாக இருந்தால் கூட அவனுக்கு ஒரு கௌரவம் இருக்கும். போகிறதுக்கு பஸ் ஃபேர் இல்லாதவனுக்கு கூட ஒரு கௌரவம் இருக்கும். இது இல்லாத மனுஷனே இல்லை. தேவ சமத்தை அந்த கௌரவம் எல்லாம் வெளில போயிடணும், முடியுமா? இது வந்து உண்மையான ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். நல்ல பசி, 3 நாளாக ஒன்றும் சாப்பிடல இருங்க, இயேசு மனதுருகிறாரு, பேசுகிறாரு, ஏதாவது சாப்பிட்டு கொடுக்கணும் இவங்களுக்குன்றாரு. இதெல்லாம் வந்து வெரி ஓப்பன் டாக். அப்போது சீடர்கள் வந்து சொல்கிறாங்க, இவர்களை அனுப்பிவிடும், 200 பணம் ஆகும்னா எப்படி இருக்கும்? சாப்பிட்றது வந்து இப்படி பண்ணால் எப்படி இருக்கும்? சாப்பாடு நேரத்தில் கொடுக்கறதுக்கு சாமி ரெடியாக இருக்குது, இவனுக்கு என்ன நடுவில் இருக்க பூசாரிக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும். ஆண்டவரே தரேன்றாரு, பாஸ்டர் என்ன இப்படி பண்ணுறாரு? ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்கிறவங்க தான் நம்ம சீடர்கள் அந்த காலத்தில். இப்போ அந்த காலத்து இந்த புரிதல் அவ்வளோதான். இல்லை அவங்கள அனுப்பிடலாம், எங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டோம். ஒருத்தன் கேட்பான், ஏன் எங்களுக்குலாம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை நினச்சியா, எங்களுக்கு என்ன கதி இல்லை நினச்சியா, என்னென்னமோ அந்த கௌரவம் தாக்கப்படுகிற பொழுது அதுக்கு ஏதாவது பதில் சொன்னால் தான் நம்மளுக்கு தூக்கம் வரும். மனைவி சொல்கிறா ஏதோ, அந்த இதெல்லாம் நிறைய நடந்திருக்கும் வீடுகளில். காஃபியை வந்து சுகர் போடாதேன்னும், அதுக்கு தான் அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் இது பாடு எடுக்கிறது அந்த அம்மா தான். நீ நான் உங்கள் அப்பா வீட்டில் எடுத்துட்டு வந்தியான்னு கேட்பான் நம்மால். சுகருக்கு எங்கள் அப்பா வீட்டிலேருந்து நான் சுகர் எடுத்து வந்தேனோ இல்லையோ, உமக்கு இருக்கிற சுகரே அதிகமாக இருக்குது, நீ நான் உங்கள் அப்பா வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்தா இது கேட்கும். நல்ல பங்கு தான் சொல்ல வர்றது. இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயே வந்து பயங்கரம் பெரிய பெரிய கலவரங்கள்லாம் உண்டாது. டைனிங் டேபிளே ஒருத்தர் நாஸ்தி பண்ணி உடச்சிட்டான் அந்த காலத்தில். இருக்கிற கராத்தா மாஸ்டர் வேறு, அவன் செங்கலில் உடைப்பாங்க இல்லையா, மாதிரி டேபிளே உடச்சிட்டான். அவங்க தான் இதெல்லாம் பண்ணி இப்படிலாம் பண்ணி இப்போ எதுவும் பண்ண முடியாது நம்மளால சொல்கிறேன். இல்லை நம்மளாம் கட்டு போட்டு உட்காந்துருக்கோம் சொல்கிறேன். என்னென்னமோ ஆக்ஷன் பண்ணி உடைப்பாங்க இல்லையா, செங்கல்லாம் உடைப்பாங்க. நல்ல அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நான் பார்த்துருக்கேன். பின்னாடி புகை இது நெருப்பு வரும், செங்கல் அப்படியே ஒரு கரையிலே உடச்சிடுவான், கையிலே உடச்சிட்டான் டைனிங் டேபிள். என்னடி பேசுகிற, ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கு வந்துடுச்சு. அந்த மாதிரி என்ன பண்ணிச்சு, பழம் வெட்டுற கத்தி எடுத்துடுச்சு. நான் என்ன நினச்சேன், நீ என்ன உனக்கு கராத்தே தெரியும்னா மோனை, எனக்கு எதுவுமே தெரியாது, அதான் தெரிஞ்சவங்க தான் போட முடியும் கராத்தெல்லாம். கல்லே தச்சுட்டு உடனே என்ன பண்ணுவேன், அது லோக்கல் கொலை சண்டை. அது என்ன பண்ணுறது, ரெண்டும் அந்நிய பாஷை பேசுகிற தம்பதிகள் பேசுது எல்லா ஸ்லாங்கும் பேட் வேர்ட்ஸும் வருது. யார் பாஸ்ட் வந்துக்கார், பிரதர் வந்துக்கார், அங்கிள் வந்துக்கார், பசங்க யார் வந்தாலும் பரவாயில்ல, அப்படியே காதை மூடிக்கின்னு சிஸ்டர்னு. இல்லை அந்த இன்றைக்கி விடாது, அது எப்படி பேசுவோம் அந்த நான் நல்லா ஷார்ட்டாக சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. கட்சியில் எப்படியே இதுங்களை சமாதானம் பண்ணி உட்கார வச்சு பார்த்தா பனியனிட்டு உடஞ்சிருக்கு, கிளாஸஸ் உடஞ்சிருக்கு, ரத்தம் வரலன்னா பசங்கள்லாம் அழுவுதுங்க, அவமானமாக இருக்கா அங்கிள், பக்கத்துலலாம் என்னன்னு கேட்குறாங்க. அடுத்த ஸ்ட்ரோக் எல்லோரும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க, வீட்டில் கொலை நடக்க போகுதுன்னு. நாங்கள் தான் சொன்னோம், பாஸ்டர் வருவார், எங்கள் பாஸ்டர் வருவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம். பாருங்கள் அங்கிள் இப்படி பண்ணுறாங்க,
நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது. பசங்க சொல்கிறது, என்னதான் பிரச்சனை, என்னம்மா பிரச்சனை? குடி கிடையாது, சிகரெட் கிடையாது, வேசி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் கோபம் இருக்கு, இதுதான் பிரச்சனை. உப்பு கம்மியாக போடுவாங்க எங்கள் அம்மா சமையலில், எங்கள் அப்பா ருசியாக சாப்பிட்றவங்களுக்கு தெரியாது இல்லை, ஏன் உப்பு கம்மியாச்சுன்னாரு. அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாம் உமக்கு அது போதும்னு இருக்குது. இது வாய் தானே. ஒவ்வொரு வாட்டியாக சொல்லிருக்க முடியும் நான், உனக்கு சுகர் இருக்குது, உனக்கு பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு, உனக்கு தான் எல்லா கேடுகாலமும் இருக்குது, உனக்கு தெரியாதா? உனக்கு நம்ம கெஸ்ட்டு மாதிரி கேட்குறேன்னு என்கிட்ட கேட்குது. எப்படி அப்புறம் கேட்டுட்டீங்கன்னா சாப்பிட்றேன்னுச்சு என்ன. இதுக்கப்புறம் நான் தின்ன முடியுமா? இங்கே எனக்கு எதுவும் இல்லை, ஆனால் எதுவும் வேணாம், ஃபஸ்ட்டு பொறும். இந்த மாதிரி தான் பேசினா எனக்கு கோவம் வந்துடுச்சு. கராத்தே மாஸ்டர் இல்லையா, அப்படியே ஐயா ஊன்னு அப்படியே தூக்கி நிற்கிற கையை, அது குழ சண்டை, அது எடுத்துடுச்சு கத்தியை, கையை கீழே போடு, கையை கீழே போடு, இல்லைன்னா ஒரு பிளேடு, அந்த இது தெரியும் இல்லையா, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுற கத்தி, எது கத்தியாக இருந்தாலும் என்ன ரத்தம் வரும்ல. இன்னொரு கையில் பார்த்தா ஜூஸ் கெச்சப் பாட்டில் வரும். அந்த காலத்தில் இப்போ தானே சேஷெட், அதெல்லாம் பார்த்தா சேஷெட் விட்டுருக்கான். டொமேட்டோ கெச்சப் உடச்சி கையில் வச்சுருக்கு, ஒன்று இந்த கையில் கத்தி வச்சுருக்கு. இதெல்லாம் நம்ம விசுவாசியா? இது எப்படி இருக்குது? பாட்டில் உடச்சி நிற்கிறா ஆத்தா, இது ஏறிடுச்சு, இது பிபி. இந்த மாதிரி இல்லாத பிபி ஏற்றி விட்டான் இவன். என்ன நோயாளின்றா, என்ன இதுன்றா, அதுன்றான்னு கட்சியில் அப்படியே பேசி சாதாரண விஷயம் அந்த மாதிரி நல்ல எண்ணத்தில் சொல்ல போய் கட்சியில் ஆயிடுச்சு. சாப்பாட்டை ஜெயிச்சு வரணையா, இல்லைனா இது மாதிரி நிறைய இந்த பேப்பர்லாம் பார்த்தா சாதாரண கொலைகள் இல்லை, சாதாரணமாக ஆரம்பித்து பெரிய பெரிய கொலைகள் லெவலில் போயிருக்கு. இதெல்லாம் வேணாம். அப்புறம் 2 பேருக்கு முதல்லேருந்து கல்யாணம் பண்ணுறப்போ சேர்த்து வைப்பாங்கள்ல, வாழ்வியலும் தாழ்வியலும், அந்த மாதிரி சொல்ல 6 மணிக்கு போய் நைட்டு 12 மணிக்கு வெளில வரேன் நான். மறுபடியும் ஆல்மோஸ்ட் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மாதிரி பேசி கையை பிடிச்சி ஜெபம் பண்ணி அவங்க பசங்களாம் படிக்க ஆரம்பிச்சு, நீங்கள் போய் ரூமில் படிங்கன்னு டைனிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ணி 2 பேருமே அப்புறம் போய் ஹோட்டலில் ஏதோ சாப்பாடெல்லாம் வேணும், எல்லோரும் குடும்பமாக சாப்பிட்டு டிஸ்போஸ் ஆகணும். இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாமே இருந்தால் கூட பேச தெரியாதுன்றது யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. என் மனைவிக்கு பேச தெரியாதுன்னா அது எப்படி பேசலான்னு தான் இருக்கும், என் புருஷன் எப்படி பேசலான்னு தான் இருக்கும். பேசவா தெரியாது, யாராவது தெரியாது. நானும் நிறைய பேர் இப்படி நினச்சிருக்கேன், எப்படி அப்படி பேசலான்னு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து தான் கர்த்தர் எனக்கே சொன்னார், அவனுக்கு பேச தெரியாது, அவளுக்கு பேச தெரியாது, அது உனக்கு தெரியுமா, அது உனக்கு தெரியாது, நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறிய, அவனு சொல்கிற எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான்னு, உனக்கு தெரியுமா, அவனுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு. எப்படி அந்த அந்த மேட்டிமே புஷ்ஷுன்னு இறங்கிடுச்சு. மேட்டிமேன்றதை நம்ம எடுத்துக்க மாட்டோம், அது தட்ஸ் ஃபேக்ட். உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவன் பேசுகிறான், நீ கோவப்படுறிய, அவனுக்கு என்ன தெரியாதுன்றது உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியாது இல்லையா, அதுவே உனக்கு பெரிய ட்ராபேக். உனக்கு தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு என்ன தெரியுது தெரியலன்னு, அப்புறம் தான் அவனுக்கு நீ நியாயம் தெரிவிக்க முடியும். அப்படியே அந்த ஒரு வார்த்தையிலே நமக்கு ஞானம் வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு. தப்பித்தோம் பிழைத்தோம், கிருபை. அதாவது எதுவுமே தெரியும் நம்ம எடுத்துக்க முடியாது, தெரியாது நிறைய இருக்கும், நிறையவே தெரியாது இருக்கும், கொஞ்சம் தான் தெரிஞ்சது இருக்கும். எல்லா மனுஷனுக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ அதனால் எது பேசுனாலும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக, அதுக்குள்ளே அந்த சண்டையே மறந்துடும். ஆண்டவர் சொல்கிற வழியில் போனால் சமாதானம். நீங்கள் ஆண்டவர் தான் சமாதானம் நினச்சிங்கனாக்கா கர்த்தர் அதுக்கு பொறுப்பு இல்லைன்றவார். சமாதான காரணர் அவர், ஆனால் அது அப்படியே நமக்குள்ளே இறங்கணும். ஏசுன் ரத்தம் நமக்குள்ளே கிரியை செய்யுதுன்னா அந்த சமாதானம் நமக்குள்ளே இருக்கணும். எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் நிதானிக்க கற்றுக்கொள்ளணும், சாப்பாடு ஜெயிக்க கற்றுக்கொள்ளணும். உப்பு காரம் புளி சாப்பிட்டா உங்களுக்கு கோவம் வரும், அதெல்லாம் நான் சொல்ல, சுபாவத்தில் வைத்து தான் உங்களுக்கு சாப்பாடே. அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டது இது, இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த சீடர்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவரை போட்டு ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இவங்க பேசிட்டாங்க. ஆனால் கர்த்தர் அந்த சீடர்களை கைவிடல. சீடர்களே அவங்க எதிர்க்க திட்டவும் இல்லை, கொடுக்கறது நான், உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னும் சொல்லலை. உங்கள் இடத்துல என்ன இருக்குது போய் பாருங்கள். இப்போ அந்த மாதிரி ஒரு கும்பலில் இதே சீடர்கள் அனுப்புகிறார். ஆனால் அந்த சீடர்களும் போகிறாங்க. கொடுக்கக்கூடாதுன்றது இன்டென்ஷன் கிடையாது, அவங்களெல்லாம் சிறுமைப்படுத்தணும் கனவீனப்படுத்தணுன்றதெல்லாம் அவங்களுடைய குறிக்கோள் கிடையாது. வாய் தானே, இயேசு பேசினா இதெல்லாம் கூட பேசியே பழகிடுச்சு இதுங்களுக்கு.
அதுதான் ஜீரோ வாட்ஸ்ன்னு நான் சொல்கிறேன் இல்லையா. சப்ஜெக்ட் தெரியாது, ஆனால் பேசுறதெல்லாம் ரொம்ப ஜீனியஸாக பேசுறது. அது இயேசுக்கு தெரியும். இவங்களுக்கு எது தெரியாதுன்றது இயேசுக்கு தெரியும். என்ன தெரியுன்றதும் இயேசுக்கு தெரியும். ஆனால் ஒன்று, இயேசு ரொம்ப தெளிவாக இருந்தார், நீங்கள் போய் பாருங்கள் அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு. ஆனால் அத்தனையும் நம்பி போதுங்க விசுவாசம். போய் பாருங்கள் என்ன இருக்குன்னா 12 போதுங்க உள்ளோ. ஒருத்த விடாமல் அத்தனை பேரும் போகிறான், ஒருத்த வந்து கண்டுபிடிச்சிட்டான். அது இன்னும் பூரண விசுவாசம். இப்போ நம்ம சபையிலே பார்த்தீங்கன்னா என் கடைசி பொண்ணு தான் சின்ன பிள்ளை. அதுக்கிட்ட ஏதோ ஒரு தின்பண்டம் இருக்குது. அந்த சின்னதுக்கு கிட்டேருந்து பொருள் வாங்குறப்போ முகத்தை பார்க்கறது, அது கொடுக்குமோ கொடுக்காதோ. என் பொண்ணு கொடுக்காது, அந்த பையன் கொடுத்துட்டான். சொல்கிறேன், இது எனக்குன்னு எடுத்து வச்சதுன்னா என்ன பண்ணுறது? அது குழந்தைகிட்ட தாஜா பண்ணி வாங்குறது அதெல்லாம் பெரிய கலை. அது சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்களால தான் பண்ண முடியும். பேரண்ட்ஸ் கூட தோற்றுருவாங்க. இது எங்கள் வாழ்க்கையில் நிறைய நான் பார்த்துருக்கேன். சபையில் அந்த சண்டே ஸ்கூல் எடுக்கிற டீச்சர் சொன்னால் அவன் கேட்பான், ஒரு பையன். இல்லைன்னா அவ்வளோதான் அவன். அது ஒரு ரெகுலேட்டர் மாதிரி அந்த அம்மா. அது என்ன பண்ணிச்சோ ஏது பண்ணிச்சோ அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு. பாட்டு தான் சொல்லி கொடுத்தது, வசம் சொல்லி கொடுத்தது. அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்னால் அந்த பசங்க கேட்கணும். மற்ற எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் அதெல்லாம் போயான்றோம். அது அப்படின்னா என்னன்னு தெரியாது. ப்ராஃபிட்டு ராக்கெட்டு எல்லாம் தெரியாது அவனுக்கு. அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் தான் அவனுக்கு தெய்வமாக தெரியும். அந்த மாதிரி சொன்ன தான் கேட்பான். அந்த மாதிரி இந்த 12 போய் எப்படியோ பசங்கிட்ட வாங்க ரொம்ப கஷ்டம். உங்கள் பசங்கிட்ட எதனா உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க கடைசி காலத்தில். மாத கடைசியில் சொல்கிறேன். கடைசி காலம்னா என்ன? பொருளாதார தட்டுப்பாடு இருக்கிற பொழுது இந்த சேவிங்ஸ் வந்து எடுத்து கொடுக்குங்க. பசங்க தான் கொடுக்குங்கன்னு வச்சுக்கோங்க. ஒழுங்காக கொடுப்பியா, திருப்பி ஒழுங்காக கொடுப்பியா அப்படின்னு கேட்டு கொடுக்குறது இருக்குது. இன்னொன்று அதெல்லாம் வரவே வராது. இது மாதிரி ஏற்கனவே நிறைய வாங்கியிருக்கிறாருன்னு. இது மாதிரி நிறைய விஷயம் பசங்கிட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டம். பெத்த பசங்கிட்ட வாங்குறதே கஷ்டம். இது எவன் பெற்றதோ அதுவும் தின்பண்டம். இதெல்லாம் விளையாட்டு இல்லையா, விஷப்பரிச்சை. அது அழுதுச்சுன்னா எப்படி இருக்கும்? பக்கத்தில் இருக்க அவங்க அம்மா இப்போயே என்ன சொல்கிறாங்க, இப்போ எங்களெல்லாம் கழுவி ஊற்றிட்டு இப்போ என் பிள்ளைகிட்டேருந்தே வாங்க வந்துட்டான் அந்த ஆள் அப்படின்னு. இப்போ தான் வேணாம் சோறு இல்லை நீ போன்னு தானே சொன்னேன். இப்போ வந்து என் பிள்ளைகிட்டே வாங்க வந்தான். இது மாதிரி எவ்வளோ ஏசல் பேச்செல்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலை. எப்படியே வாங்கிட்டானுங்க. குழந்தைகிட்ட வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. கொடுத்துட்டு வாங்கி பாருங்களேன். ஒரு குழந்தை அப்படி தான் ஃபோன் எடுத்துக்கிச்சு, கெஞ்சாத குறை போட்டுற போதுன்னு. அது எந்தெந்த பக்கம்லாம் கை போதோ என் கை ஏந்தினே போகுது. அம்மா பாப்பா போட்டுற கடைசியில் எப்படியே கொடுத்துருச்சு அந்த பொண்ணு. சின்ன குழந்தை சொல்கிறேன். பாக்கெட்டை சொன்ன டைன்னு தூக்கிடுச்சு ஜெபம் பண்ணுறப்போ. அதுலேருந்து தான் அந்த கேஸ்லாம் போடுறது. கேஸ் போடுறதுக்கு முன்னாடி நான் அந்த ஃபோன் கேஸு சொல்கிறேன். கீழே போட்டால் என்ன வருது? 30,000 ஃபோனு பச்சா. அண்டவரே, பிள்ளைக்கு ப்ரேயர் பண்ண போய் கடைசியில் பிள்ளைகிட்ட ஃபோன் கையில் வாங்குறது அளவுக்கு ரொம்ப இது ரொம்ப டாக்டிவான ஒரு இடம். அது ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா. குழந்தைங்க எதுவும் பண்ண முடியாது. அதுங்களே எதுவும் வச்சுருக்குது. அதுக்கிட்டேருந்து வாங்குறதெல்லாம் அது ஒரு பெரிய கிருபை. குழந்தைங்களை டீல் பண்ணது பெரிய கிருபை. பெத்த பிள்ளைங்களை டீல் பண்ணது அதோட பெரிய கிருபை. மற்ற பிள்ளைங்களை டீல் பண்ணது அதோட பெரிய. எப்படியே வாங்கிட்டாங்க. அதான் சீடர். ரபி பார்த்தோம் யார்கிட்டையும் பெரியவங்கிட்ட இல்லை, சின்ன பிள்ளைகிட்ட வண்டி 5 அப்பம் 2 மீன் இருக்குது. 5 அப்பம் 2 மீன் ஒரு பிள்ளையே சாப்பிடுதுன்னா என்ன மாதிரி பிள்ளை வளர்க்குறாங்க அவங்க, என்ன ஹெல்த்தியாக வளர்க்குறாங்க. நல்ல வெயிட்டாக சாப்பிட்ற பிள்ளை அது நம்மளை மாதிரி அப்படியும் எடுத்துக்கலாம். அது இவ்வளோ உணவு பிரியமாக இருக்கிற பிள்ளைகிட்டேருந்து உணவு பொட்டலை வாங்க முடியுமா? அதுவும் 3 நாள் சாப்பிடாத பிள்ளைகிட்ட. அதெல்லாம் சீடர்களுடைய ஒழியும். அது சீடர் மட்டும்தான் செய்ய முடியும். சில்ட்ரன் மினிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். அது என்னங்க 2 பாட்டு பாடுவாங்க, அது என்ன அப்படின்வாங்க. ஐயோ, அது செய்யவே முடியாது. அது எல்லாத்தையும் லைனில் நிற்க வைக்கிறதுக்குள்ள நம்ம பிபி ஏறிடும். ரொம்ப திட்டினா அடுத்த வாட்டி வரமாட்டான். ஸ்டூடெண்ட் வரலாம் போட்டோம் அப்பா அம்மா வரும்னு பார்த்தா அப்பா அம்மா ஸ்டூடெண்ட்டும் வரமாட்டான். கஷ்டப்பட்டு சேர்த்த ஊழியத்தெல்லாம் கழிச்சு விட்டு எவ்வளவோ பிரகஸ்பதிகள் நான் பார்த்துருக்கேன். இந்த பிள்ளைங்களை போட்டு திருடுவாங்க, திருடுவாங்க, இந்த ஏதாவது பண்ணி அழ வச்சுருவாங்க. அதை பார்த்து அடுத்த வாட்டிலேருந்து அவனை பைபிள் ஸ்கூல் டீச்சராக பார்க்காது, சண்டே ஸ்கூல் வாத்தியாராக பார்க்காது. அது புள்ள பிடிக்கிற நாட்டுமே பார்க்கும். அவன் பூச்சிக்காரன். அப்போ சரி வானா நம்ம வேறு சபைக்கு போகலான்னு பையன் டிசைட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய போனதெல்லாம் இருக்குது. நம்ம இங்கே இல்லை, நான் சொல்கிறது நான் விசுவாசி இருந்தப்போ போன சபையில் சொல்கிறேன். அது மாதிரி பசங்கிட்ட வாங்கிறது டீல் பண்ணதெல்லாம் வந்து சீடர்களால் தான் முடியும். அது அவங்க ஊழியம். வாங்கிறதுன்றதே ஊழியம்னு சொல்ல, பசங்கக்கிட்டேருந்து வாங்கிறது, பெரியவங்கிட்ட வாங்கிறது வேறு. இருந்தால் கொடுக்க போகிறோம், இல்லைன்னா இல்லை. மொத்தமே அங்கே சபையை ஒன்றும் இல்லாத நிலையில் இருக்குது. அப்போ இந்த பிள்ளைகிட்ட ஒண்டி இருக்க, அந்த பிள்ளை சாப்பிடல.
அந்த 5 அப்பமும் 2 மீனும் பிள்ளையும் சாப்பிடல. அப்போ பிள்ளை எந்த அளவுக்கு ஊர்ஜிதமாக இருக்குது பாருங்கள் கர்த்தருடைய வசனத்தில், உபதேசத்தில். அது சின்ன பிள்ளையா, விசுவாசியா, ஆத்துமாவை எப்படி எடுத்துக்கொள்கிறது? ஆடுகளா? நல்ல ஒரு பக்குவத்தில் அந்த சபை இருக்கிறது. அந்த பெரிய திரளான ஜனங்க இருக்கிறாங்க. கேட்டோன்னு கொடுத்துட்டான். அந்த சின்ன பையனுடைய அந்த ஆகாரம் ஆண்டவருடைய கருத்துக்கு போகிறது. அவர் அண்ணாந்து பார்க்கிறார், ஆசீர்வதிக்கிறார், பிட்கிறார், எல்லாரையும் பந்தி இருக்க சொல்லுகிறார். மறுபடியும் இந்த முகத்தை தான் நான் முழிச்சாகணும். எத்தனையோ பாரம்பரிய சபையெல்லாம் லெட்டர் எழுதி போட்டுருவான், இந்த பாஸ்டர் சரியில்லை, மாற்றி விடணும். இல்லைன்னா நாங்கள் ஜாதி ஜனத்தோடு வேற எங்கன்னா போட்டான்னு கேட்போம். உடனே பாஸ்டரை மாற்றிட்டு அவன் என்ன சொல்கிறான்னு கேட்கும் தலைமை. மொத்தமாக வைண்டப் ஆகிறது எப்படி இருக்குது? ஆலயம் கட்டி வச்சுட்டு எல்லோரும் கலைஞ்சி போகிறதுக்கா? சரி, பாஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இங்கே அதெல்லாம் கிடையாது. இந்த சீடர்கள் இப்படி தான். நம்ம வீட்டில் ஒன்று அப்படி தான் இருக்கும், அப்படியே எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ ஒன்று சரியாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் 5-6 குடும்பத்தில் இருக்கிற நபர்கள்லாம் ப்ரே பண்ணு, அதில் எதுனா ஒன்று ஒரு மாதிரி தான் இருக்கும். இன்டென்ஷனாக எதுவுமே பண்ணாது. அதாவது ஒருத்தர் அவமானப்படுத்தணும்னு எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் பத்ததெல்லாம் அவமானமாகவே இருக்கும். அது அப்படி தான் இருக்கும். அது நம்ம நகைச்சுவை எடுத்துன்னு வந்தால் நம்ம தப்பிச்சோம். அது மிகப்பெரிய முதலீடம் கொடுத்தோன்னா நம்ம டேமேஜ் ஆகி நோயாளியாகவே ஆகிடும். அப்படி தான் நடக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டை கூட சொல்ல முடியாது. கேட்டால் எல்லாம் ரொம்ப விசனப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் அது மாதிரி இல்லைன்னு எடுத்துக்கிறது தான் ஆரோக்கியம். அவங்க எதோ கனவீனப்படுத்தவும் செய்யலை. அது மிஸ்டேக். அது அவங்க அப்படி தான், அவங்களோட இப்படி தான் நம்ம பயணப்படணும், இப்படி தான் எடுத்துக்கொள்ளணும். ஆனால் இந்த பக்கம் பாஸ்டர் நீங்கள் சொல்லலாம், நீங்கள் பாஸ்டர் அப்படி சொல்லுவீங்க. இங்கே விசுவாசிகளுக்கு அந்த பக்குவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த 5000மும் இந்த சீடர்களுடைய அந்த பேச்சு கேட்காம இருந்திருக்காரு. யாரோ ஒரு மினிஸ்டர் பேசுகிறப்ப சொல்லிட்டார், ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் இப்படி பேசுகிறப்ப சொல்லிட்டார், நீங்களாம் ஓசி பஸ்ஸில் போகிறீங்கன்னு. அந்த ஆள் யாரோ நிறைய வாட்டி மினிஸ்டராக இருந்திருக்கார். அவர் அந்த ஓசி பஸ்ஸு சொன்னானே அந்த ஆள் தானே ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னாங்க. அவர் ஏதோ ஒரு இதில் மாட்டி உள்ளே போயிட்டார். எங்களெல்லாம் ஓசி பஸ்ஸுன்னு சொன்னால அந்த ஜெயிலுக்கு போயிட்டாங்க. எத்தனையோ ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் அந்த அமைச்சர் செஞ்சுருக்காரு. எத்தனையோ நல்ல நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுருக்கிறார். அரசின் கீழ் தான். ஆனால் அந்த ஓசின்னு சொன்னது அவ்வளோ பாயிண்ட் ஆகிடுச்சு. மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு. என்ன அப்படி சொல்லிட்டு அந்த ஆள் உங்கள் அப்பா வீட்டில் இருந்தால் எடுத்து கொடுக்குற, எங்கள் வரி பணம் தானேன்ட்டு ஒரு எதிர்கட்சிங்க பேசுதோ இல்லையா, எல்லா பொம்பளைங்களும் பேச ஆரம்பிச்சிச்சு. அதுவும் பொம்பளைங்கிட்ட போய் சொல்ல பண்ணி ஓசி பஸ்ஸுன்னு. இல்லை, நான் எந்த கட்சியும் இல்லை சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, அது இன்டென்ஷனாக சொல்லியிருக்க மாட்டாங்க, அவமானப்படுத்துன்னு சொல்லதில்லை, இலவசமாக கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கலாம். அந்த ஓசியும் அதுவும் இலவசமும் ஒன்று தான். ஓசின்றது அவங்களுக்கு கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் வார்த்தைகள் தெரியாமல் கையாண்டுருவாங்க. நான் சொல்ல பெரிய பெரிய ஆட்களே, அமைச்சராக இருக்கிறாரு, இத்தனை வருஷம் அமைச்சராக இருக்காரு, பல முறை அமைச்சராக இருக்கிறாருன்னா எவ்வளோ பார்த்துட்டு வந்திருப்பார். ஆனால் அந்த ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் மக்கள் மனசில் இருக்கும். இன்னொரு அமைச்சர் பார்த்தீங்க, தெர்மோகால்லாம் விடுவார், ஒரு விஞ்ஞானினே பேர் எடுத்துட்டார். அந்த தெர்மோகாலை என்றைக்கும் மறக்க மாட்டான் எவனும். பார்த்தோன்னு ஒரு சிரிப்பு வரும், அவரை பார்த்தாலும் சிரிப்பு இருக்கும், அவரும் யாரை பார்த்தாலும் சிரிப்பார். பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அது ஒரு அரசியல், அது மனசில் பதிகிற மாதிரி ஒரு பண்ணிட்டார். தாவீது கோலியாத்தை கொண்டான்னு சொல்லி படிக்கிறோம். தெர்மோகாலை நினச்சா அந்த ஊர் ஞாபகம் வந்துடும். விஞ்ஞானின்றுவாங்க ஒன்று, அது விஞ்ஞானினே கூப்பிட்றாங்க. அப்துல் கலாமை சொன்னால் பரவாயில்ல, நம்ம சண்டை போட முடியுமா? நம்மளால விஞ்ஞானியா? சரி, அது சிரிச்சின்னு எடுத்துக்கிறோம். அதை மாதிரி இவரும் விஞ்ஞானி, அவரும் விஞ்ஞானி. இல்லைன்னா அவனுக்குன்னா பொறாமல். அவர் சொல்கிற விஞ்ஞானின்னு, விஞ்ஞானி தான் அவர். சரி, இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. இதெல்லாம் ஜெயிச்சு வரணும். மறுபடியும் சீடர்கள் முகத்தையே முழிக்க கூட நினச்சா அவருக்கு தான் சொல்கிறாங்க வரிசையாக உட்காருங்க. ஆனால் கீழ்ப்படுகிறாங்க. சீடர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டான். நான் இயேசுவை டேரெக்டாக பார்த்துக்கிறேன்னுவான். இயேசுக்கு நான் டேரெக்டாக பேசிக்கிறேன், நான் உபவாசம் பண்ணேன்னா நடக்காதெல்லாம் என் வீட்டு வாசலில் நிற்கும். ஜனங்க சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். கர்த்தரே எங்களுக்கு நேரே தெரியும், பாஸ்டர் என்ன இதெல்லாம் சொல்லியிருக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய மூல காரியங்களில் டிலே ஆகிடும். கல்யாணம் டிலே ஆகிடும், குழந்தை பிறகு டிலே ஆகிடும், வேலை டிலே ஆகிடும். அவங்களுக்கு டிலேன்றது வாழ்க்கையில் தெரியவே தெரியாது எதனாலன்னு. ஆண்டவர் பார்க்கிறார், நான் ஆசீர்வதிக்கிறார். நேரே ஜனங்களுக்கு போய் கொடுத்துருக்கலாம், எல்லா தட்டிலையும் விழ செஞ்சுருக்கலாம். ஆனால் சீடர்கள் வழியே தான் போகுது. இந்த பயணங்கள் சீடர் வழியாகவே போகுது இந்த அற்புதம். ஆனால் அந்த இடத்துல அவங்க அப்படியே உள்ளான அன்போடு பரிமாறுறாங்க. எல்லோரையும் வரிசையாக உட்கார சொல்கிறாங்க, எல்லாருக்கும் பரிமாறுறாங்க.
அவங்களும் மறந்துட்டாங்க. நாங்கள் அந்த மாதிரி சொன்னதே நான் வந்து அது பெருசாக எடுத்துக்கல, அவங்களும் ஜனங்களும் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இதெல்லாம் சென்சிட்டிவ் ஏரியா. பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, பாஸ்டர் எங்களை இப்படி பண்ணிட்டாரு, பண்ணல, எங்களை இவ்வளோ கேவலமாக நினச்சிருக்காரு, நாங்கள் சாப்பாட்டுக்கு இல்லை வரோம்னு நினச்சிட்டாரு. அந்த உணவுன்றது அடிப்படை காரியம். அதில் ஒருத்தருக்கு கொடுக்காத அவங்கள அனுப்புன்றது வந்து மிகப்பெரிய கௌரவ குறைச்சலை எடுத்துக்குவாங்க. இப்படியெல்லாம் பலதரப்பட்ட விமர்சனங்கள், இப்படி பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள், வாக்குவாதங்கள், மார்க்க பேதங்கள் வருவதற்கு இந்த இடம் தான். ஒன்று வானா ஒரு பாஸ்டர்கிட்ட பழகினாலே போதும். இயேசுவை கொஞ்சம் பார்க்கலாம், நிறைய அவரை தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியை பார்த்தீங்கன்னாக்கா முழுசும் விசுவாசமே போயிடும். சில பேருக்கு நம்ம பசங்களே எவ்வளோ மேல்றப்பா, இந்த பாஸ்டர் பசங்க சேராதன்றுவாங்க. இல்லை, நடைமுறை சொல்கிறேன். பாஸ்டர் பசங்களை தெரியும் இல்லையா, அதுக்கு வாழுங்க அப்படின்வாங்க. அப்படி இல்லை, எல்லாம் பார்த்துதாச்சு. பாஸ்டர் வீழ்ச்சியம், அதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை இந்த பசங்க ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். திடீர்னு வந்துடும், பெரிய தொகை வந்துடும். அப்போ என்ன ஆயிடுது பசங்களுக்கு? தேவன் ஒருவர் உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றெல்லாம் லாட்ரி அடிச்சுதார் அப்பா, இன்றைக்கி பார்த்தா லட்சக்கணக்கில் வருது அக்கௌண்ட்டில். அது அடுத்த நாள் இன்னொருத்தன் காத்துனுக்கிறான், அது வேறு விஷயம். வந்துச்சு இல்லை, அட்டேப்பா அது அந்த ஃபெய்த்தில் வளருவாங்க பாஸ்டர் பசங்க. இன்றைக்கி பழைய சோறு, நாளைக்கு பிரியாணி, காலையில் ஒரு பரியல், சாயந்தரம் ஒரு திருமணம், நடுவில் ஒரு பிறந்தநாள். அழறதான் தெரியாது, சிரிக்கத்தான் தெரியாது, ஆறுதல் படுத்தான் தெரியாது. இந்த பரியலில் அழுது முடிச்சு வந்தோன்னே கல்யாணம். அவனை பார்த்தா பரிதாபமாக இருக்கும். டேய் அப்படியா? அவன் ஜாலியாக நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு அந்த மாதிரி மேக்கப்லாம் போட்டுன்னு வந்து புது தம்பதிகள் வராங்க, என்ன பண்ண முடியும்? மாட்டின்னு சாவ போகிற நம்ம சிரிக்கல. இவனுக்கு ஏற்ற ஒரு முக சாயல் வச்சுக்கணும். அங்கே துக்க வீட்டில் அதுக்கேற்ற மாதிரி அவங்களை ஆற்றல் படுத்திட்டு வரணும். நடுவில் இவங்களுக்கு அங்கேயும் வீட்டில் ஒரு சாப்பாடு, இங்கே திருமண வீட்டில் ஒரு சாப்பாடு. நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு இருக்குதோ இல்லையோன்னு கூட பார்க்க முடியாது. காலையில் ஒரு அடக்காராதனை, எவ்வளோ வேலை இருக்கும், எப்படி இருக்கும்? வந்து எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு டாக்குமெண்டேஷன்லாம் பார்க்கறது இருக்குது. இதெல்லாம் திருப்பி சாயந்தரம் நம்ம 3 மணிக்கெலாம் டெக்கரேட் பண்ணணும். அதுக்குள்ளே இங்கே சபையில் அந்த பிரேதம் போனோன்னே இங்கே சபையை கழுவி குளிப்பாட்டணும். முதல்ல ஆலயத்தில் நடக்குது இல்லையா, பசங்க அப்படியே பார்த்து 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 சீனாயிடும். பிறந்தா பாஸ்டர் கொண்டு பிள்ளைய பிறக்கூடாதுன்னு அன்சக்ஸஸ்ஃபுல் பாஸ்டருக்கு. சக்ஸஸ்ஃபுல் பாஸ்டர் பார்த்தாலும் நல்ல சீசன் ஆகிடும் பசங்க. எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், தெரியும் சொல்லு அப்புறம் அப்படின்னும். அசைக்கப்படாதுங்க அதுங்க. நாளைக்கு இடி விழுந்தால் கூட எங்கள் அப்பாவை காப்பாற்றுவார், எங்கள் அப்பா ஜெபம் காப்பாற்றுவார், எங்கள் அப்பாவோட தேவன் காப்பாற்றுவார். இது வேறு ஃபெய்த்தில் வளருதுங்க, ரா ஃபெய்த். அப்புறம் அதை ஆர்டர் பண்ணி அதை வசனத்துக்குள்ளே வரத்துக்குள்ளே வெடிஞ்சிரும். இல்லை, இது உண்மை. இது முதல்ல இந்த மாதிரி தான் தேவன் ஒருவர் உண்டு என்று பற்றாக்குறையில் தான் தெரியும். ஆனால் கர்த்தர் அந்த மாதிரியெல்லாம் பட்னியெல்லாம் போட மாட்டாங்க. எந்த விசுவாசத்தை பார்த்து பசங்க முகத்தை பார்த்தாவது எதுனா நட்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த பசியிலெல்லாம் நட்ட மாட்டார். ஆனால் வேறு மாதிரி சவால்கள் இருக்கும். ஃபீஸ்லேருந்து தட்டுப்பாடுலேருந்து எல்லாம் பார்ப்பாங்க பசங்க. ப்ராக்டிக்கலாக பார்க்குறதா தான் தெரியும். அதே மாதிரி அந்த பசங்களோட சாக்ரிஃபைஸும் பெருசாக இருக்கும். ரொம்ப நாளாக வெளியிலே போக மாட்டாங்க, ரொம்ப நாளாக வெளியிலே சாப்பிட மாட்டாங்க, எல்லா பசங்களும் போகிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் கர்த்தர் அவங்கள நடத்துகிறாரு. அது அதே மாதிரி அந்த உடன்படிக்கை அவங்களோட ஆசீர்வாதமும் வேறு மாதிரி இருக்கும். நான் சொல்லுது ஒழுங்காக போகிற பாஸ்டர் சொல்கிறேன். இது மாதிரி இந்த போதகர் என்று சொல்லி வந்தாலே போதும், ஒரு பெரிய பிரச்சனையாகிடும். முதல்ல வலி வேதனை நிவாரணத்துக்கு வரப்போ அது தெரியாது, தெய்வமாக தெரியும். பாஸ்டர் வேறு ஜீசஸ் வேறுன்னு சொல்ல மாட்டான். அவன் குணமாயிட்டு இப்படி கண்ணை திறந்து சிமிட்டி பார்க்குறப்ப தெரியும், டேய் நீயா அது பாஸ்டர் முன்ன மாதிரி இல்லைன்னு. பாஸ்டர் கேட்டால் அவன் முன்ன மாதிரி இல்லைன்னு. பாஸ்டரும் அதே சொல்லார், விசுவாசியும் அதே சொல்லலாம். இதை மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ தான் என்னை வானான்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு, என்னை வானா அனுப்பிட்டு சொன்னேன். இப்போ அந்த இடத்துல சாப்பிட முடியுமா? ஒரு ஆர்கியூ பண்ணி நீங்கள் சாப்பிட்டு போகிறது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்படியே நம்ம காஞ்சி போயிருக்கோம். நான் எல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கோம் சொல்லும், மூட்டமாக சொல்லும், பரவாயில்லைங்க. இங்கே உட்காந்து சாப்பிட்றீரு, எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் அப்படி சிலுப்புறீருந்துச்சுன்னா தீர்ந்து போச்சு. இதெல்லாம் நடக்கும் இல்லையா குடும்பத்தில்? சரி, கௌரவ பிரச்சனை இது, நேராக சேர்த்து அடிக்கிறது. ஆனால் அங்கேயே உட்காடுறேன், அங்கேயே உட்கார சொல்கிறார் ஏசுன்னா, அங்கேயே உட்காடுறேன். அதே மூஞ்சி வந்து பரிமாறுது. நான் இப்படி திருப்பி கவுண்டுருவான். வைக்கிறேன், தின்னு இஷ்டம்னோம். கடைசி வரைக்கும் அந்த ஒப்ளைச்சிங், அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் நம்ம விசுவாசி எதிர்பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. இது நான் சரவண பவன்லையே சாப்பிட்றேன், சும்மா தானே சாப்பிட்றேன்ற மாதிரி இருக்கும் பார்வையெல்லாம்.
காசு கொடுத்தா சாப்பிட்றேன்ற மாதிரியே இருக்கும். ஏன்னா முதல்ல எனக்கு பட்டுருச்சு, அது கரும்புள்ளி வந்துடுச்சு அந்த மனுஷனை பற்றி. இப்போ கொடுக்குறான் சாப்பிட்றப்போ நான் உள்ளே போகாமல் மொத்தம் தொண்டைக்குழி வரைக்கும் நிற்கும். கௌரவ குறைச்சல் ஐயா, இந்த கௌரவம் எல்லாம் வெளியிலே போயிடணுன்றது தான் சொல்ல வர கருத்து. அவங்க கொடுத்தாங்க, அவங்க சாப்பிட்டாங்க, திருப்தி அடைந்தாங்கன்னாக்கா, திருப்தி வர்றதுனாக்கா 2 ரவுண்டு 3 ரவுண்டு போனால் தான் நம்மளுக்கு திருப்தி வரும். இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஏதோ சும்மா நம்ம திருவிருந்து சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை. அது சின்ன பீஸுக்காக சொல்கிறேன். ஒரு சின்னதாக ஒரு மிட்டாய் மாதிரி கிடையாது. ஆனால் அப்பம் திருப்தி அடைகிற அளவுக்கு சாப்பிடணுன்னாக்கா அந்த அளவுக்கு அந்யோன்யம் இருக்குது, அந்த அளவுக்கு மனம் திறந்து அவங்களும் இருக்கிறாங்க. அவங்களும் பரிமாறதுலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு மனுஷன் ஒரு சொல்லிட்டான். இப்போ பேதுருவை பார்த்து என்ன சொல்கிறாங்க, இவன் செம்படவனாக்கும், இவன் இப்படி சொல்லுகிறான், இவன் பின்னணியெல்லாம் பார்க்குறப்போ இன்னும் கஷ்டமாக இருக்கும். விசுவாசி ஆள் தத்துவம் வித்தியாசமாகவும் இருக்கும். பாஸ்டரோட பேக்ரவுண்ட் ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும். பணம் பொருளாதாரம்லாம் செழிப்பெல்லாம் வருவதுக்கு முன்பு சொல்கிறேன். வனாந்தரத்தில் என்ன இருக்குது? உங்கள் வீட்லேயும் பிரச்சனை, எங்கள் வீட்லேயும் பிரச்சனை. 2 பேரும் வனாந்தரத்தில் இருக்கும். இல்லைன்னா கௌரவ குறைச்சல். அப்படி எடுத்தால் பிரச்சனை இல்லை. ஒன்று ஜெயிச்சிருக்கோம், ஒன்று பாஸ்டர் ஜெயிச்சிருப்பார், அவர் பழசை மறந்துட்டுருக்கலாம். இல்லை விசுவாசி ஜெயிச்சிருக்கோம், விசுவாசியும் பழசை மறந்துட்டுருக்கலாம். இவரெல்லாம் என்ன வந்து சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இவர் யார், இவர் என்னார், இவர் பின்னணி என்ன, முன்னணி என்ன, மாவட்டம் என்ன, மாநிலம் என்னச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ கொடுத்தா மாதிரி தான், திருப்தி வந்தால் மாதிரி தான். கடைசி வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க சில பேர். ஆலயத்தில் சாப்பிட்றது சில பேர் ஆசையாகவே வருவாங்க. அது ஆரோக்கியம் ஐயா, அது ஒரு தேவனுடைய மண்ணா. நான் கேட்பேன், ருசியே இல்லையா அப்படி சொல்கிறீங்களேன்னு. இல்லை நல்லா தான் இருக்குது, இது ஒரு ஆகாரம், ஆரோக்கியம், தடகாத்திரம். அது உண்மையில் நானும் சாப்பிட்ருக்கேன். இங்கே இருக்கிறது மட்டும் சொல்ல, எந்த ஆலயத்து போனாலும் ஆலயத்தில் சாப்பிடாம வர்றதில்லை. ஆலய சாப்பாடு ஒரு தனி பலன். எங்கேயாவது பரவாயில்ல, நான் சாப்பிட்ற ஆலயத்துலலாம் அது சூப்பராக சமைப்பாங்க. சூப்பரானா அப்படியே பச்சை அரிசி வடித்து அப்படியே இறக்கி வச்சுருவாங்க. பிளாஸ்டிக் ஜக்கு ஒன்று இருக்குது, அதை மொண்டு ஊற்றுவாங்க தட்டில், அப்படியே குடிப்பாங்க. அதுக்கெல்லாம் ஜப்பக்குழியில் ஊறுக்காய் வாங்கி ஒரு குழுவும் ஒரு ஊறுக்காய் பாட்டில் வச்சுருக்கோம். அந்த ஊறுக்காய் ஒரு காய் எடுத்து உள்ள வைப்பாங்க. தாளித்த ஊறுக்காய் இல்லை, காய் அப்படியே காய வச்சு வச்சுருக்க ஊறுக்காய். இந்த உப்பு காரம் அந்த ஊறுக்காயில் இருக்கும், மொத்த உப்பு இந்த கஞ்சியில் இருக்கும். இதை குடிச்சிட்டு அதை கடிச்சிக்கிட்டு அதை சாப்பிட்டு போயிடுவாங்க. தண்ணி குடிக்கலான்னு கேட்டால் அதில் தான் தண்ணி இருக்கேன்னுவான். இதை முடிச்சு ஊழியத்துக்கு போவாங்க. இது கோடீஸ்வரனும் குடிப்பான், சாமானியனும் குடிப்பான். இந்த சபையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கணும் குடிப்பான். BMW வந்தாலும் இதை தான் குடிப்பான். சைக்கிளில் வரணும் இதான் குடிப்பான். ஷேர் ஆட்டோவில் வரணும் இதான் குடிப்பான். இது வந்து கம்பல்சரி கிடையாது. ஆனால் எல்லோரும் அன்பாக நின்று உட்காந்து குடிச்சிட்டுப்போம். ஆனால் எல்லாருடைய உதட்டுகளையும் மனதில் இருக்கிறதுனால இதை வாங்கிறதுக்கு சண்டைலாம் வரும். இதை பரிமாறட்டில் ப்ராப்ளம்லாம் இருக்குது. கடன்னு ஒருத்தவங்க குடிச்சிட்டு டக்குன்னு தட்டு கிராஸ் லைன் நீட்டோம், அவனுக்கு கொஞ்சம் ஊற்றுனானா, டே நாங்களாம் லைனில் வரோம், அப்புறம் என்ன, இது சல்புலெல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் மேற்கொள்ளலாம். ஆனால் ஒருத்தரை கூட குடிக்காமல் இருக்க மாட்டாங்க. குடித்து எல்லாரும் பெரிய அளவில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் விலையெல்லாம் பார்க்க முடியாது. இது என்ன பச்சரிசி கஞ்சி தானே, எங்கள் வீட்டில் இல்லையா, எங்கள் வீட்டில் மூட்டை கணக்கில் அரிசி அது மாதிரிலாம் யாருமே பேசி நான் கேட்டதே இல்லை. நான் ஏதாவது சாப்பிட்டு போங்கன்னாங்க, சாப்பிடலான்னு பார்த்தா உட்காந்துன்னு இருக்கோம், சாப்பாடு போடுவாங்க, சாம்பார் ஊற்றுவாங்கன்னா கட்சியில் எனக்கு தெரியல. இது பழக்கம் உண்மையிலே பழக்கம் இல்லை, அதுக்கப்புறம் தான் பழகிடும். அது கிட்டேட்டு போகிற பயமாக இருக்குது, சூடாக இருக்குது. அது ஒரு பக்குவமாக குடிக்கணும், மேலே ஊற்றிக்கணும்னா அது சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் இவருக்கு இதில் குத்திங்க, டம்ளரில் கொடுக்கூடாதான்? நாங்கள் என்னடா சோறு போடுவீங்களா போட மாட்டிங்களா, பசியாக இருக்கணும். அப்புறம் எப்படியோ கற்றுக்கின்னு குடிச்சிட்டு நல்லா தான் இருந்துச்சு, அதோடு முடிஞ்சிச்சு. சாப்பாடுனா இந்த நீங்கள் நினைக்கிற மாதிரி சாம்பார் ரசம் அந்த மாதிரிலாம் இல்லை. இது அவங்களுக்கு 10,000 பேருக்கு எப்படி போடுவாங்க, அவங்களுடைய பட்ஜெட் வேறு. ஆனால் அருமையான ஒரு உபசரிப்பு. நம்மளுக்கு பழகம் இல்லை, ஆனால் பழகினவங்களுக்கு அழகாக குடித்தாங்க. நம்ம கொஞ்சம் ஆற்றி குடித்தோம், வேறு ஒன்றும் இல்லை. குடிக்காமல் வரல சொல்கிறேன். இது வந்து வாரந்தோறும் நடக்கும். ஆனால் வாரந்தோறும் எல்லோரும் மத்தியானம் கண்டிப்பாக இது சாப்பிட்டு தான் போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி செய்கிறவன் இருக்கிறான், கறி குழம்பு வைக்கிறவன் இருக்கான், மீன் வசதிக்கு ஏற்றபடி அசைவம் செய்வாங்க இல்லையா. சபையில் இந்த கஞ்சி குடிச்சு தான் மற்ற வேறு. நல்ல ஞாயிற்றுக்கிழமை புள்ளை குட்டி வரைக்கும் பழக்கம். இது ஒரு ப்ராக்டிஸ் போயின்னு இருக்குது. சென்னை பட்டினம் ஒரு சபை இருக்குது. இல்லை எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும். இந்த பழக்கம் இருந்தால் தான் அவங்களுக்கு திருப்தி வாழ்க்கையில் வரும். ஊழியர்கள் இல்லாமல் ஊழியம் கிடையாது, இயேசு இல்லாமல் ஊழியம் கிடையாது.
விசுவாசிகள் இல்லாமல் ஊழியம் கிடையாது. ஊழியர்கள் தேவை, விசுவாசிகள் தேவை, ஆண்டவர் தேவை. ஆனால் இது மூணும் பயங்கரமான டிராஃபிக் ஜாம். ஒன்று ஒழுங்காக தான், ஒன்று ஒழுங்காக இருக்காது. இவங்க 2 பேரும் ஒழுங்காகவே இருக்க மாட்டாங்க, இயேசு இருப்பார், ஒழுங்காக வருவான். இவங்க 2 பேரும் ஒழுங்காக வந்ததாக நினைப்பாங்க, இயேசு இருக்க மாட்டார். இவங்கெல்லாம் ஒரு 2 பேருமே ஃப்ராடாக இருப்பான். இவங்ககிட்ட ஒரு கள்ளத்தனம் இருக்கும், இவங்ககிட்ட ஒரு கள்ளத்தனம் இருக்கும். கர்த்தர் யாராவது ஒருத்தன் உண்மையாக இருப்பானான்னு பார்த்துன்னு இருப்பார். இல்லைன்னு கர்த்தர் விலகிடுவார். 2 பேரும் ஆராய்ச்சின்னு இருப்போம். ஏன்னா என் குற்றம் உங்களுக்கு தெரியும், உங்கள் குற்றம் எனக்கு தெரியும். ஏசு இருக்கிறாருதாவே நினச்சி நம்ம ஒரு வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஏசுனா சைன் வாங்கினா உள்ளே வர போகிறாரு, ஏன்னா அட்டன்ஸ் போட்டு வர போகிறாரு. இப்படி போகிற கூட்டங்களும் இருக்கிறது. நல்ல துணிகரமாக பாவம் ப்ராக்டிஸில் இருக்குது. போதகம் கண்டிக்கணும், கண்டிக்கலை. அப்போ இவங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது. இப்போ இயேசு பார்த்து 2 பேரையும் விட்டு விலகிடுவார். இங்கே இயேசு அப்படியே நிகழ்கிறார். மனதுருக்கம், அவருடைய மனதுருக்கம். அதுக்கு ஈக்குவலாக, அதுக்கு சரியாக விசுவாசருடைய கிரியைகள் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், ராஜ்யம் கிரியைத்தான் என்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கிரியை இல்லாமல் ராஜ்யங்க. இங்கே ஜபமே இங்கே கிடையாது. போதையாவும் ஜபம், இயேசு பண்ணுறார் ஜபம், அருமையான ஜபம், பெருக்குதலின் ஜபம். இங்கே கிரியை அந்தளவுக்கு இருக்கணும். நீங்கள் அந்தளவுக்கு கிரியை இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தோல்வியெல்லாம் நான் சொல்லலை, இதே மாதிரி பற்றாக்குறை என்றைக்குமே இருக்கும். பற்றாக்குறை எதனால் வருதுன்னா, பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனங்கள் இடத்துல நமக்கு பகைமை வருகிற பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பற்றாக்குறை வந்துடும். அவன் சொப்பனக்காரன்றது, அவனுக்கு பட்ட பேர் வைக்கிறது, அவனுக்கு தோற்றத்தை வச்சு பட்ட பேர் வைப்பான். சில பேர் அவனுடைய ஊழிய கிரியைகளும் கிருபைகளை வச்சே ஒழுங்கு காட்டுவான், பறைசாற்றுவான். இதெல்லாம் யோசேப்பு பார்த்தாரு, ஆண்டவர் பார்த்தாரு. யோசேப்பை அப்படியே நகர்த்த ஆரம்பித்தார். வீட்டுக்குள்ளே அப்படியே ஐஸ்வர்யம் குறைய ஆரம்பிச்சு. டப்புன்னு இழைய மாட்டாங்க. யோபு தான் ஒரே நாள் இழையானது. அது தேவன் அனுமதித்தது. பிசாசு கடன்னு அடிச்சிட்டான். இது தேவனுடைய சாபம். எப்படின்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கும், கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் பூரணமாக அது என்ன ஒன்றா நடுரோட்டு கொண்டு வந்து விட்டுரு. அதுக்குள்ளே கழட்டி விடப்பட்ட அந்த பரிசுத்தாவின் தலைமைத்துவம் இருக்குது பாருங்கள். நான் சொல்கிறது உண்மையான பரிசுத்தாவை பெற்ற அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவம். கனிகளால் அவர்கள் அறிவிங்க. எந்த விதமான காய்மகாரமோ எந்த விதமான மாம்ச கிரியைகளோ இருக்கவே இருக்காது. அதில் கருத்து வேறுபாடு வச்சுக்காமல் நிறைய பேர் அந்த தலைமைத்துவத்தை தக்க வச்சுக்க அதுக்கு ஒரு படிப்பினையில் வருவாங்க. அதை பார்த்து ரொம்ப சென்சிட்டிவ் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க உண்மையிலே மிகப்பெரிய ராஜ்யத்தினுடைய ஞானம் இறங்கியிருக்கு. அது ரொம்ப நெட்பமாக நினைப்பாங்க, கற்பை போல் நினைப்பாங்க. அது இழந்துடக்கூடாது, அது உடச்சிடக்கூடாது, அது எந்த விதத்துலேயும் மாம்சத்துக்குள்ளே கரைப்பற்றக்கூடாது. 2 முனையும் அந்த பக்குவத்தில் இருக்கிற பொழுது உண்மையிலே அந்த ரெண்டு முனையும் ஆசீர்வதிக்கப்படும். போதகனும் சொல்கிறேன், மெய்ப்பனும் சொல்கிறேன், ஆடுகளும் சரி, ஜாக்கிரதையாகவே டீல் பண்ணுவாங்க. அதை உறவாக்க பார்க்க மாட்டாங்க, அதை உடமையாக்க பார்க்க மாட்டாங்க, அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. நடுவில் கர்த்தர்னே போயிடுவாங்க. அது வரும் 40 வருஷம் கூட தொடரும். நடுவில் ஏதாவது ஒரு மாம்ச பிரியம் வந்துடுச்சு, அதாவது விபச்சாரம் அப்படி சொல்ல, ஏதோ ஒன்று அவங்க ஒரு சுகத்தை கண்டுட்டாங்க ஒரு குடும்பத்தில். அந்த ஜனங்கள் இடத்துல ஏதாவது பிணைஞ்சி ஏதாவது ஒரு உறவாக மாற்றிக்கணும்னு நினச்சாங்கன்னாக்கா கர்த்தருக்கு பொல்லாப்பாக காணப்படும். அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும். ராஜ்யத்தின் சிந்தை எங்கே ஜனங்களை வைக்கணும்னு தெரியணும். இது ஒழுங்காக போகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஜனங்களை நேசிக்கிறான் பார்வோம். நேபுகாத்நேசர் நேசிக்கிறான். இதெல்லாம் அடங்காதது. இந்த ஆவியை பார்த்து தான் அவங்க நேசம் வருது. விசேஷ ஆவி கொண்டவர்களாக இருக்காங்க பாருங்கள். செல்வந்தர்களுடைய ஐஸ்வர்யானுடைய நினைவுகள் எப்படி இருக்குது, தக்க வச்சுக்க பார்க்குறான். அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். அபிஷேகனாலே பெருக்கும், அவங்கள பொறுத்தான் தான். நம்மளுக்கு என்ன அபிஷேகனாலே பரிசுத்தம். இந்த கடவுள் அறியாதவங்களுக்கு, தேவன் அறியாதவங்களுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களாம் ரொம்ப அதிர்ஷ்டம்னுவான். அந்த வார்த்தை சொல்லுவோம். அவங்க ரொம்ப அதிர்ஷ்டம், அவங்க வந்ததில் எங்களுக்கு அதிர்ஷ்டம்னுவோம். பெருக்கம் தான் அது. பரிசுத்தத்தில் பெருக்கம். நம்ம பார்த்துற அபிஷேகம்னா பெருக்கம், பரிசுத்தம்னுவோம். அவங்க பெருக்கம்னுவாங்க. கர்த்தர்கிரியை செய்கிறார் அவங்க விசுவாசத்தின்படி. ஆனால் அவன் தக்க வச்சுக்க பார்க்குறான். இதுங்க அதிர்ஷ்டமும் தெரியாது, பெருக்கமும் தெரியாது, பரிசுத்தமும் தெரியாது, ஒரு இழவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவனை பரிகாசம் பண்ண தெரியும், அவனை விமர்சிக்க தெரியும், அவனை பாசாங்கு பண்ண தெரியும், அவனை பழித்து பேச தெரியும், பொருணி பேச தெரியும். இது யார் சொல்கிறது? தேவ ஜனங்களுக்கு. அவன் தேவன் அறியாத ஏதோ சொல்லிட்டு போகிறான், ஆனால் கனப்படுத்துறானே, அவன் ராஜ்யம் நல்லா விரிவடையுது.
நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பை தேடி எல்லாம் வருது. பார்வோனுக்கு அத்தனை மகிமையாக மாறுது. எல்லாமும் வளங்கள் பெருகுது. இவனுடைய ராஜ்யத்தின் ஞானம் அப்படியே எகிப்தில் கையாளப்படுகிறது, அதாவது கடைபிடிக்கப்படுகிறது. நல்லா செழிப்பு வருது. தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 உங்களுக்கு செழிக்கிறாங்க. ஜஸ்ட் ஹியரிங். ஆரோக்கியமான வசனங்கள் உபதேசங்களை கேட்க கேட்க செழிப்பு வரும். எங்கேயும் ஓட வேணாம், எங்கேயும் தேட வேணாம், யார்கிட்டையும் போய் நிற்க வேணாம். ஆரோக்கியமான உபதேசங்களை கேட்க கேட்க செழிப்பு வரும். இயேசுவின் நாமத்தில் வரும். அப்படி தான் அந்த ராஜாக்கள்லாம் பெரிய அளவில் உயர்த்தப்பட்டாங்க. எல்லாம் நாசமாக போக வேண்டிய ராஜாக்கள், நிர்மூலமாக வேண்டிய ராஜாக்கள். இவர்களில் ஒரு பெருக்கம் வருகிறது. அந்த பெருக்கம் வருகிற பொழுது பாருங்கள், ராஜாக்கள் என்ன செய்கிறாங்க, அவர்களை நல்லா கனப்படுத்துகிறான். பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, சிங்காசனம் கொடுத்து அவங்களை எப்படியெல்லாம் கனப்படுத்தி தன்னோடு வச்சுக்கொள்ள முடியுமோ. கனம்தான் முக்கியம். இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்லாம் நீங்கள் பணத்தை கொடுத்து வச்சுக்க முடியாது, கனம் கொடுத்து வச்சுக்கணும். கனத்தோடு சேர்ந்து வரதான் பணம். வெறும் பணத்தை கொடுத்து கனவீனப்படுத்துறது சாமானிய மனுஷன் செய்வான். கொஞ்சம் காணிக்கை கொடுக்குறப்போ பாஸ்டர் வெயிட் பண்ண சொல்லு, நான் வரேன்னு. ஆனால் இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. டைம் பார்த்து பேசிட்டு இவங்க வெயிட் பண்ணி கொண்டிருப்பாங்க பாஸ்டருக்காக. இது ஒரு உயர்ந்த அழைக்காலத்தில் இருக்கிற ஜனங்களுடைய பாங்க சொல்கிறேன். அவங்க கத்திற்காய் காத்திருப்பாங்க. முன்கூட்டியே அறிவிப்பின்படி காத்து கொண்டு இருப்பாங்க. மற்றதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் நிர்மூலமாகிடும். கொஞ்சம் ஏறும், அப்புறம் இறங்கும். கொஞ்சம் பலம் வந்த உடனே ஜனங்க மாறிடும். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட கனம் படுத்த இந்த ஜனங்க ஒண்டி 5000 பேர் புருஷர்கள் அந்த ஆட்சேபனையே காணும். இந்த சீடர்கள் சொன்னதை பொருட்டாகவே எடுத்துக்கல. இல்லைன்னா உட்காந்து சாப்பிட முடியுமா? இப்போ ஏதோ நீங்கள் தப்பாக பிடிச்சிட்டீங்க, நீங்கள் என்னோட பயணப்படுவீங்களா? சரி, ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் நிற்கிறீங்க, என்னோட சாப்பிடுவீங்களா? அது நான் பரிமாறி சாப்பிடுவீங்களா? ஏன் தலைமைத்துவத்தில் உணவு பரிமாறப்படுதுன்னா அதை இந்த கசப்பு இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் சும்மா பேருக்குன்னா கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுவாங்க. திருப்தியாக சாப்பிட்டு போகிறீங்கன்னா உங்களிலே ஒரு அன்பு இருக்கிறது, என்னை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், என்னோடு பயணப்பட சம்மதிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். உணவு என்பது ஒரு உடன்படிக்கை. பார்வோனும் எகிப்தியரும் அந்த எகிப்து தேசத்து ஜனங்களும் எபிரேயரும் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. அது எகிப்தினுடைய கலாச்சாரம். இதுங்க அடிமைங்க, அதுங்களோட உட்காந்து சாப்பிட்டா ஏறி தள்ள உட்காந்துக்கோங்கன்னு. ஆனால் வேதம் சொல்லுது, அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும். பார்வோனும் யோசேப்பா அமர்ந்து சாப்பிட்டாங்க. பார்வோன் இந்த மாதிரி பர்சனல் மேட்டர்லாம் தலையிடுறதில்லை. ஆனால் யோசேப்புக்கு ஒரு பெண்ணை பார்த்து, அழகாக ஆசாரியனுடைய மகளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடக்க போகுது. ஆனால் இந்த குணாதிசயம் வச்சுக்கொள்ளணும். ஆடுகளுக்கு ஏற்ற குணாதிசயம். இதை போட்டு கேளுக்கும், வீட்டில் அற்புதம் நடக்கும். இயேசு நாமத்தில். நான் தான் பிரச்சனை, ஜபம் கேட்கப்படல, உபவாசம் கேட்கப்படல, கிரியை இல்லை. இவ்வளோ காழ்ப்புணர்ச்சி மனசில் வச்சுக்கிட்டு ஜபம் பண்ணால் கேட்காதியா? நீங்கள் உபவாசம் பண்ணால் எடுக்கப்படாது. நல்ல பங்கை தள்ளி விட்டுட்டீங்க. யோசேப்பின் குடும்பம் சொல்கிறேன். கடைசியில் அந்த மனுஷங்கிட்டே கையேந்தி நிற்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவொடனே மனநிலை பாருங்கள், உங்களை வச்சுக்கிறேன்டா, எல்லாம் ஒரு காலத்தில் வந்து நிற்பீங்க அப்படிலாம் சொல்ல. அவன் மனதுருகிறான். ரொம்ப கசப்பெல்லாம் வச்சு நம்ம ட்ராவல் பண்ண முடியாது, கொஞ்சம் கசப்பு வச்சு ட்ராவல் பண்ண முடியாது. கசப்பு என்பதே இந்த தலைமைத்துவத்திலே அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனத்தை இருக்கக்கூடாது. அதுதான் பின்னாட்டில் தலைமைக்கு நேரே கொண்டு வரும். கர்த்தர் பார்க்குற அபிஷேகம் கொண்டு 13 வருஷம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அபிஷேகத்தை காத்துக்கொண்டான், சகிக்கிறானா? நம்மள நான் நினைப்பேன், கர்த்தர் பார்க்குறார், ஜெபிக்கிறாரா ஒரு விசுவாசி, கொடுக்குறாரா, உழைக்கிறாரா ஊழியத்துக்கு, எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கும் சபை. கர்த்தர் ஒண்டி ஒரே பார்வை பார்ப்பார். சகிக்கிறானா? பாஸ்டர் சகிக்கிறானான்னு பார்க்கறதுக்குள்ளே விசுவாசி இருக்க மாட்டோம். சகிக்கிறியா அப்படின்னு கேட்டால் ஏதோ பண்ண போகிறார் பொழுது பாஸ்டர் அடுத்த வாரம். இந்த மாதிரிலாம் ப்ரீச் பண்ணால் என்ன வருது அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஆனால் கர்த்தருடைய பாணியில் சகிக்கிறானா? இதெல்லாம் ஒன்றுமே வேணாம், நான் பீகாருக்கு போகிறேன்னா போயிட்டு வாட்டுருவேன். நான் அங்கேயும் போய் சகிச்சாதான் இருக்க முடியும். இல்லை பாதி ட்ரெயினில் திரும்பி வந்துடணும். ட்ராவல் பண்ணி பாருங்கள், தெரியும். போவானான்னு சொல்ல, பயணம் அப்படி இருக்கும். ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் எல்லாத்தையும் ஏசியிலலாம் போட்டு வரோம். போடா, இங்கே உட்காந்து குறைஞ்சிடுறியான்னு கேட்குறான். இப்போ நான் உட்காந்து தீட்டாயிட்டான்னு கேட்குறான். முதல்ல கேட்குறான், என்ன வேலை செய்யணுன்னு. பாஸ்டருக்கு சொல்லிட்டீங்க வச்சுக்க. ஒரு பாஸ்டர் அது நீ கூட என்ன ஏற்றுக்கலாம், என்ன இருக்குது, ஏசி ஏற்றுக்க மாட்டுப்பாரான்னு கேட்குறான்.
நான் தக்கல்ல எடுத்தேன், நீ விக்கல் எடு, தக்கல் எடு, எது எடு. செகண்ட் ஏசியாவது தேர்ட் ஏசியாவது உள்ளே பூந்துன்னா அடுத்த ஸ்டேஷன் இறங்க போகிறோம். அரக்க வந்து சென்ட்ரல் மாதிரி நம்ம அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு ஸ்டேஷனில் இப்படி தான் வரான் அவன். நவுந்துக்கன்ட்டு வந்து உட்காந்துக்கிறான். உட்காந்துன்னா அவன் சப்பாத்தி எல்லாம் பிச்சு அவன் சாப்பிட்டுட்டு என்னென்னலாம் நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணி போகிறீங்களோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறான். டிக்கெட்டு என்னடா தேர்ட் கிளாஸ் எடுத்து வரேன்னா லூசு பையில் நான் எங்கடா தேர்ட் கிளாஸ் எடுத்தேன், எதுவுமே எடுக்கல, நான் ஏன்டா எடுக்கணும், ஓட்டு போட்டேன்டா. பீகார்ன்றது மட்டும் சொல்லலை, நம்ம பயணங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். கது சாத்துன்னு அவ்வளோதான் ஒன்று. அதாவது எதுவும் நீங்கள் பண்ண முடியாதுன்ற, பாதி பாஷை புரியாது. இவங்க ஹிந்தி தெரிஞ்சால் எல்லாம் தெரியுமா, அவன் பீகாரில் பேச போகிறான். அந்தந்த மாநில மொழிகள் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், அவ்வளோதான் தெரியும். தமிழ்நாட்டிலேருந்து போகிறதுக்கு அதிகபட்சமாக தமிழ் இங்கிலீஷ் தான் தெரியும், ஹிந்தி தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஹிந்தி தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் ஜெயிச்செல்லாம் வர முடியாது. அதாவது எதுக்கு சொல்கிறேன்னாங்க, உங்கள் சகிப்புத்தன்மைன்றது டே டு டே தேவைன்றதுக்கு நான் சொல்கிறேன். நீ டிக்கெட் எடுத்துருக்க, அது உன் பிரச்சனை. நான் எடுக்கணும்னு சொல்றது உனக்கு அருகதே கிடையாதுன்றான். நீ நான் அதிகாரியான்னு கேட்குறான். ரொம்பலாம் பேச முடியாது. அவன் வேறு ஏதாவது துப்பிட போகிறவனுன்னு பயமாக இருக்குது எனக்கு. யூனோ ஹவு தே ட்ரீட். ஏதாவது ஒன்று போட்டு சவுச்சின்னு துப்பிட்டு போவோம். டே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோண்டா. அடுத்த வாட்டி மாப்பிள்ளை மாதிரி அடுத்த ஸ்டேஷனுக்கு இன்னொரு மாப்பிள்ளைங்க வரும். ஐயோ என் தெய்வமே, சகிப்புத்தன்மை வேணும். பயணங்களில் சகிப்புத்தன்மை வேணும். ஆவிக்குரிய பயணங்களில் சகிப்புத்தன்மை. நீங்கள் சுத்தமாக இருங்க, நீங்கள் குளிங்க, நீங்கள் 2 வேளை கூட குளிச்சுக்கோங்க. யார் எதுவும் பேசிடாதீங்க. அதை நான் கேட்டுக்கொள்கிற காரியம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. கண்களை மூடி கத்து நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையை இறங்குவீராக. சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து வழிநடத்தி வந்த தேவனாய் கர்த்தரை துதிக்க கிருபை செய்யும் ஸ்தோத்திரம். இன்று பற்றாக்குறையானது பரிபூர்ணத்துக்குள்ளே வர நீர் பாராட்டின தயவுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆரோக்கியமான உபதேசங்களை கேட்கிற பொழுதே செழிப்பு வந்து சேர்வதாக தடைகளை உடைக்கிறோம். எல்லா கடன் பிரச்சனை வட்டிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலப்படுத்துகிறோம். அதிசயங்கள் மீது அதிசயம் நடைபெறட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முளைப்ப நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம நேரோடு கூட சதா காலம் சில பிரசவங்கள் இருப்பதாக. ஆமென்.